ஆண்டவர் கொடுத்த அந்த நாளுக்காய் நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே நாம் காலையிலேருந்து ஒரு சில பாடல்கள் பாடினோம், ஒரு சில வார்த்தைகளை தியானித்தோம். திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகான்னு பாடினோம். இப்போ நாம் துதியின் வேலையில் சங்கீதம் 115 பிறகு சொன்னபோது, ஆண்டவரே உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் என்று சொல்லி இப்படி நாம் கிருபையை குறித்து நாம் கேட்டோம். மெய்யாகவே அந்த கிருபையில் நாம் நிலைச்சிருக்கணும். எபிரேயர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் அப்படி வார்த்தை இருக்குது. எபிரேயர் 12 ஒருவனும், எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை எழுந்து போகாதபடிக்கு அப்படின்னு இருக்கு. நாம் இந்த கிருபையை எழுந்து போகக்கூடிய ஜனங்கள். மெய்யாகவே நாம் ஆண்டவருடைய இரக்கமும் தயவும் நம்மிடத்தில் இல்லைனா, ஆண்டவருடைய கிருபையை நாம் எழுந்து போய் இந்த பூமியிலே நாம் கேட்பாரற்று இருப்போம். அதனால் நாம் கிருபையை எப்பொழுதும் ஜாக்கிரதையாக நாம் காத்துக்கொள்வோம். கிருபையை காத்துக்கொள்ள இன்னொரு வழியும் நான் கடந்த நாள் தியானித்து அது மாத்திரம் சொல்லிட்டு நாம் சங்கீத புஸ்தகம் நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் பக்கம் 764, நீதிமொழிகள் 3 764 பக்கம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும், அந்த இயேசுடைய இரக்கமும் பிதாவுடைய இரக்கமும் நம்மை விட்டு விலகாதிருக்க நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். இப்படி நாம் தேவனுடைய கிருபையை எழுந்து போகாமல் வாழ எப்பொழுதுமே நாம் ஆண்டவருடைய போதகத்தை மறக்கவே கூடாது. ஆண்டவருடைய கட்டளையை நான் காத்துக்கொள்கிற மனுஷனாக இருக்கணும். அது எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருது. அது மாத்திரமல்ல, அவைகளை என்னை கழுத்திலே பூண்டு. இப்போல்லாம் நான் செல்லு பேசுகிறவங்க வண்டியில் போகும்போது கழுத்தில் ஒன்று தொங்க விட்டுக்கிறாங்க, டக்குன்னு எடுத்து அது காதில் வச்சுக்கிறாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க. அதுபோல் நம்முடைய ஆண்டவருடைய கிருபையை நாம் சுமந்தவர்களாய், ஆண்டவரே இந்த பூமியில் வாழ நான் தகுதி இல்லாத பாவி, ஆண்டவரே என்னை தேடி வந்த நம்முடைய கிருபைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த கிருபையை நான் எழுந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே என் மேல் இரக்கமாக இருங்க, எங்கள் குடும்பத்தின் மேல் இரக்கமாக இருங்க, என்னுடைய சூழ்நிலையில் மேல் நீங்கள் இரக்கமாக இருக்குன்னு சொல்லி நாம் இருதயங்களை இப்படி ஆண்டவர் பட்சமாக திருப்போம். நாம் போன வாரம் நான் சொன்னேன், நாம் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி முடித்தோம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் பக்கம் 385, 84, 85. அங்கே சவுலை அந்த அமலேக்கியன் கொன்று போட்டவனே தாவீது சொல்கிற அந்த வார்த்தை தான் 21ஆம் வசனம் 1:21. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதது போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டதே. சவுலும் அவமானப்பட்டார், அவருடைய கேடகமும் அவமதிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்க நாம், ஆண்டவருடைய ஆவியை பெற்ற நாம், அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற நாம், நாம் அவமானத்தை கொண்டு வரவும் கூடாது. நம் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படவும் கூடாதுங்க. நாம் தேவனாலே அபிஷேகப்படுற மனிதர்கள். அந்த அபிஷேகம் நம்மை எப்பொழுதுமாய் ஆண்டவர் பட்சமாய் திருப்போம். அதை யோவான் எப்படி சொல்கிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 386 பக்கம். 1 யோவான் எழுதின 1ஆம் நிருபம். அதில் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதி முதல் இருந்ததும் 1, கேட்டதும் 2, கண்டதும் 3, நோக்கி பார்த்ததும் 4, எங்கள் கைகளினாலே தொட்டதும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஆண்டவராக இயேசுவை தொட்டு புழங்கி பார்த்த அந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு 20ஆம் வசனம் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்களே. நாம் ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள்.
ரோமர் 5:5 அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. 27ஆம் வசனம், 2:27, 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இப்படி ஆண்டவருடைய அந்த அபிஷேக தைலம், நாம் ஏதோ சவுளை போல, ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்திற்கு அபகீர்த்தியை கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே, நான் உம்மாலே அபிஷேக பண்ணப்பட்ட மனுஷன், சீஷன் சீஷி, தைரியமாய் வாழ நாம் ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்படி நாம் அநேக காரியங்களை விசுவாசத்தை குறித்து கேட்குறோம். விசுவாசம் கேட்டோம், நல்லது. அந்த விசுவாசத்துக்கு ஆதாரமாய் என்ன ஆண்டவரே? இப்போ நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன்னா வண்டிக்கு பேப்பர் இருக்கான்னு கேட்பாங்க. பேப்பர் இருந்தால் அந்த வண்டிக்கு ஒருத்தருக்கு. ஒரு நிலம் வாங்கினா அதுக்கு பத்திரம் இருக்குது. விசுவாசத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கா? இருக்கு. ஆண்டவரே விசுவாசமாய் வாழறதுக்கு என்ன ஆதாரம்? நம்முடைய மனம் திரும்புதலே விசுவாசத்தின் ஆதாரம். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னிடத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு மனம் திரும்புதல் இருக்கு ஆண்டவரே, இந்த மனம் திரும்புதலே அதுக்கு ஆதாரம். நம்ம அப்படி தைரியமாக இருதயத்தில் சொல்லணும், நான் மனம் திரும்பிட்டேன், அதுதான் ஆதாரம், விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம உலகத்தில் போய் சொல்லி யாரையும் நம்ம நம்ப வைக்க முடியாது. ஆண்டவரே நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, மனம் திரும்பி இருக்கிற ஆண்டவரே, என்னோடக்கு அந்த விசுவாசத்திற்கு ஆதாரமே நான் மனம் திரும்பி வாழ்வதே. அங்கே ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் மனம் திரும்பி தாங்க போகிறாரு. அவர் அழுகுறாரு, போகிறாரு, காரியங்கள்லாம் இருக்குது. மனம் திரும்புகிறாரு. இது பிள்ளை எனக்கு இல்லை, ஆண்டவர் கேட்டார், ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்புதல் கேட்ட ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கையாக வாழ நாம் பழகணும். சபைக்கு வந்தோம், ஆண்டவரே நல்லது ஆண்டவரே, உடைய கிருபையும் சத்தியமும் நெடு விலகாது இருக்கணும்னா உம்முடைய போதகத்தை என்று கழுத்திலே பூண்டு என் இருதயமாகிய பலவிலே எழுதி கொண்டு இரவும் பகலும் நான் அதை தியானிக்க உதவி செய்யுங்க. நாம் கருத்தாய் வாழணுங்க, கருத்தாய் இருக்கணும். ஆண்டவரே இந்த பூமியிலே நான் கருத்து இல்லாமல் வாழ்கிறேனே, என்னை கருத்தாய் நடத்துங்க. நம் இருதயம் உடைக்கப்படணும். ஆண்டவரை உடைக்கப்பட்ட இருதயத்தில் தான் ஆண்டவர் பேசுவார். நான் கடந்த நாள் சங்கீதம் 119ஆம் சங்கீதம், அதில் ஒரு வார்த்தையை நாம் சங்கீத புத்தகம் தாவீது பக்கம் 745. நீங்கள் சீக்கிரம் எடுக்க தான் நான் பக்கத்தை சொல்கிறேன், எடுங்க. 745ஆம் பக்கம் 19ஆம் வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும், நான் பூமியிலே பரதேசி. அதுக்கடுத்த வசனம் 19ஆம் வசனம். ஆண்டவரே நான் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அவர் ஜெபிக்கிறாரு. நான் அந்த ஜெபத்தை வேற மாதிரி ஜெபித்து பார்த்தேன். ஆண்டவரே அவர் சொல்றாரு, நான் ஒரு பரதேசி, எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் வேதத்தில் அங்கங்கே இருக்கிற ரகசியத்தெல்லாம் எனக்கு காட்டுங்க, அது போதுங்கிறாரு. நல்லது, அவருக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் அவர் கேட்டிருக்கிறாரு. ஆனால் நான் எப்படி என் இதயத்தில் கேட்டு பார்த்தேன்னா, ஆண்டவரே அதற்கு மேலாய், ஆண்டவரே என்னிடத்துல நீர் உம்முடைய இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே, நான் உம்முடைய அதிசயங்களை காணணுமே. ஃபர்ஸ்ட் நான் இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஆண்டவரே நீர் என்னை என் தாயின் வயிற்றிலே 10 மாசமாய் வளர்த்தீங்களே, சும்மா நான் லேசா அப்படி கருவில் போய் என்னுடைய தாயின் வயிற்றில் நான் இருந்த ஆண்டவரே, 10 மாசமாக என்னை நீங்கள் உருவாக்குனீங்க. என்னுடைய நகம், என்னுடைய முடி, என்னுடைய கை கால் நரம்புகள், என்னுடைய பல்லு பதியறதுக்கான இடம், நாக்கு, கால் நகம், கை நகம். ஆண்டவரே இந்த 10 மாசமும் 300 நாள், ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் அப்படி இழுத்துக்கிட்டே போல, சரியாய் 10 மாசம் 300 நாளில் எனக்கு ஆண்டவரே பூரணமாக என்னை படைச்சிட்டீங்களா ஆண்டவரே, இதை நான் காணணுமே, இதற்கு நான் நன்றியாக இருக்கணுமே. இந்த அதிசயமான வாழ்க்கையை நீர் எனக்கு காட்டினீங்களே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் இருதயம் பிரகாசிக்கணும் ஆண்டவரே, என் இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. ஏதோ நீங்கள் அது செஞ்சீங்க, காற்றை உண்டாக்குனீங்க, கடலை உண்டாக்குனீங்க, அந்த கடல் அலை எல்லை மீறாதபடிக்கு அதுக்கு ஒரு பிரேக் போடுறார் ஆண்டவர். குறிப்பிட்ட தூரம் தாங்க எல்லா அலை வரும், அதுக்கு தானே வராது. அதுபோல் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்து அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார், அதெல்லாம் பெருசு. அதற்கு மேலாக ஆண்டவரே என்னுடைய தாயின் வயிற்றில் என்னை 300 நாள் 10 மாதம் ஆண்டவரே இந்த பூமியிலே என்னை வெளியில வர வச்சு உமக்கென்றும் வாழ்கிற கிருபையை தந்தீங்களே, வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே. இந்த ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையும் சத்தியமும் என்னை விட்டு விலகாதிருக்க நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் போய் விடுங்க. ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, உங்களுடைய போதகத்தை மறக்காதிருக்க உதவி செய்யுங்க, நான் ஞானவானாய் பூமியிலே வாழ உதவி செய்யுங்க, என்னை நடத்துங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையை மெய்யாகவே தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம கேட்டோம், பிரதர் சொன்னாங்க வியாதி பலவீனங்கள் அதெல்லாம் நமக்கு ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் வரவே வராதுங்க. நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கமாக யோபுக்கே தேவன்
சாத்தான் போய் அங்கே கேட்குறாரு யோபுட்ட, தேவன்கிட்ட போய், நீங்கள் அவனையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவர். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 634 பக்கம், 634 பக்கம். அங்கே 1ஆம் அதிகாரத்தில் எப்படி கேட்குறாரு பாருங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பிக்கிற வார்த்தை, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த ஊத்து தேசத்தை எடுத்துருங்க. காரைக்கால் என்னும் ஒரு ஊரிலே நம்ம பேர் அங்கே போட்டுப்போம். அருணாச்சலம் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமா இருந்தான். ஆரம்பமே ஆண்டவர் யோபுவை முத்தரிக்கிறாருங்க. அவனை முத்தரிச்சு அது மாத்திரமில்ல, அதுக்கு அடுத்து சொல்றாரு 8ஆம் வசனத்தில் அதே வார்த்தையை சொல்லி, பூமியிலே அவனை போல ஒருவனும் இல்லையே. ஆண்டவர் யோபுவை அற்புதமாக ஆசீர்வதிச்சிட்டாருங்க. சாத்தான் அதை பார்க்கறதுக்கு என்ன சொல்றான்? சாத்தான் சொல்றான் பாருங்க, 9ஆம் வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பதிலாக பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவனுக்கு உண்டான அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? ஆண்டவரை போய் தைரியமாக கேட்கறான். அவனு பொய் சொல்ல. நீங்கள் யோபுவையும் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிச்சிருக்கீங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பவத்து தேசத்திலே பெருகிற்று. அதனால அவன் உண்மை சேவிக்கிறான் ஆண்டவரே. நீங்கள் உத்தமன்னு சொன்னதெல்லாம் சரிதான், அவன் நல்ல மனுஷன் தான். ஆனால் அவனுக்கு நீங்கள் பலமாக ஆசீர்வதிச்சிருங்க. அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. கை நிறைய, பாக்கெட் நிறைய பணம் இருக்குது. பேங்கில் அக்கௌண்ட்டில் எக்கச்சக்கமான பணம் இருக்குது. வசதி வாய்ப்பு, எத்தனையோ 1000 வேலைக்காரர்கள். அதில் பாருங்கள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுத மிருகஜீவனில் இருந்தது. திரளான பணிவிடைக்காரர். எண்ணிக்கையே இல்லைங்க. ஆட்டை எண்ணிட்டாங்க, மாட்டை எண்ணிட்டாங்க, வேலைக்காரர்கள் எண்ணவே முடியல. திரளான பணிவிடைக்காரர்கள். அப்பேற்பட்ட மனுஷன் ஆண்டவருக்குன்னு வாழுறது சரிதான். அதனால தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை தான் பெருமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி சாத்தான் குற்றப்படுத்துகிறான். போய் ஆண்டவர் அனுமதிக்கிறாருங்க. நீ போய் அவனை தொட்டுப்பார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்குது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இப்படி ஆண்டவர் ஒரு காலம் நமக்கு வியாதி அனுமதிக்கிற தேவனே இல்லை. பொல்லாத தகப்பனாய நானே என்னுடைய பிள்ளைக்கு எதுவுமே நடக்கக்கூடாது ஆண்டவரே. வாயில் புண்ணு வந்துட்டுனா ஏறி விடிய காலையில் ஏறி தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் வெட்டி கொடுத்து, இளநீ கொடுறா தம்பி, தலைமுடியை வெட்டுறா, நல்லா தூங்கு, படிக்கிறதெல்லாம் அப்போ இருக்கட்டும், முதல்ல உடம்பு சரீரத்தை காத்துக்குன்னு சொல்லி என்னுடைய இருதயம் எப்படி துடிக்குது. அதை வாங்குவா, இதை வாங்குவா, சூப்பு வைக்கவா, குடிச்சு வாய்ப்புன்னு சரி பண்ணி அவனை அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அதை விட மேலாய் நல்ல தகப்பன் எனக்கு வியாதி அனுமதிப்பாரா? ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. நீ யோபு போய் சோதிச்சு பாரு. என்னுடைய தாசன் நான் சொன்ன வார்த்தைக்கு அவன் மீறி நடந்துட்டானா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாருங்க. அதுக்கு பிறகு சாத்தான் போய் யோபு காரியங்கள் செய்கிறான். நமக்கு எது தெரியும்? யோபு சோர்ந்தே போகலைங்க, தைரியமாய் வாழ்கிறார். இப்படி நம்மளை வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா சோதனையிலும், வெள்ளிக்கிழமை பிரதர் தியானிச்சாங்க பவுலுக்கு இப்படி காரியங்கள் நடந்ததுன்னு. ஆமாம், பவுலுக்கு மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, சரி, அவனை சாத்தான் சோதிக்கல. ஆனால் அவனுக்கு இன்னொன்று இருக்கு. ஆண்டவரை அறிஞ்சு மேலே 3ஆவது வானத்துக்கு ஏறி போன தேவனுடைய மனுஷன், அவன் பெருமையாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் அனுமதிக்கிறார். போய் அவனை தொட்டுப்பாரு. இப்போ பவுலங்கிறாரு. சாத்தானுக்கு பவுலை தொட்டு பார்க்கறான். ஆனால் பவுல் சோர்ந்தே போகலிங்க, தைரியமாக வாழ்கிறார். இப்படி நமக்கு தேவன் அனுமதிக்கவே இல்லை. அதை நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். ஆண்டவரே, இந்த சாத்தான் எனக்கு எந்த விதத்திலும் ஈடுக்கவும் நெருக்கவும் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் விசுவாசத்தில் ஒரு படி இது முன்னேற எனக்கு உதவி செய்கிறது. எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவங்க துதிக்க என்ன நீங்கள் இப்படி நடத்துறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டா போதுங்க. மெய்யாகவே நாம் ஸ்திரப்பட்டு விடுவோம், தைரியப்பட்டு விடுவோம். இப்படி வாழ்கிற நம்மளிடத்துல ஆண்டவர் அதிகமாய் விரும்புவதெல்லாம் நாம் ஆண்டவரை விசுவாசத்திலே நாம் தேடணும். அதுக்கு அடுத்தபடியாய் நாம் வந்துடணுங்க. இன்னும் அதிகமாக நாம் ஸ்ரீஷர்களாய் மாறிவிட வேண்டும். விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் இருந்துட்டா பத்தாது. நாம் இயேசுவின் பக்தர்களா இல்லது இயேசுக்காய் வாழ்கிற, நான் கடந்த நாள் இப்படி தியானிச்சு பார்த்தேன், நான் இயேசுவின் பக்தனா இல்லது இயேசுக்கென்று வாழ்கிற விசுவாசியா இல்லது நான் இயேசுவின் சீஷனா? நான் பக்தனா இருந்தால் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்து எனக்கு 1000 கிடைக்கும். மற்ற அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்து என்னை அங்கே உள்ள தெய்வங்கள் ஆசீர்வதிக்க தான் நினச்சிக்கலாம். அது ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் இயேசுக்கு நான் விசுவாசியாக இருந்தாலும் விசுவாசின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஆண்டவரே, நான் இதெல்லாம் தாண்டி நான் இப்போ வந்து ஆண்டவரே நான் சீஷனாய் மாற எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களுடைய சீஷன் என்று ஆண்டவரே மாறுதட்டி கொண்டு வாழ வேண்டுமே. என்னுடைய எல்லையெங்கும் நீர் எனக்கு சுற்றி வேலி அடிச்சிருக்கீங்க ஆண்டவரே. நான் பயப்படக்கூடாது ஆண்டவரே. என்னை ஸ்திரப்படுத்துங்க. என் எல்லையெங்கும் நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க.
உலகத்திலும் உள்ளவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் என்று வாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. நான் வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே. நான் சீஷனாய் வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வந்தோம்னா மெய்யாகவே ஆண்டவருக்கு நாம் மேல் மிகுந்த பிரியம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகுங்க. ஆண்டவர் சீஷர் கூட தான் எப்பொழுதும் இருக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். அங்கே அநேக காரியங்களை பேசிக்கிட்டே வராங்க. ஆண்டவர் விஷயங்களை விளங்கிக்கிட்டே வர்றாரு, சொல்லிக்கிட்டே வர்றாரு. 25ஆம் வசனம். பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணமாய் போகையில், அநேக ஜனங்கள் அவரோடய கூட போகிறாங்க. அவர் திரும்பி பார்த்து, இத்தனை 1000 பேர் வராங்கன்னு சொல்லி ஆண்டவர் இதயத்தில் சந்தோஷப்பட்டுட்டு அப்படி பாடிக்கிட்டுலாம் போகவே இல்லைங்க. திரும்பி பார்க்குறாரு. ஏ அப்பா, இத்தனை 1000 பேர் வந்துகிட்டு இருக்காங்களே, என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாரு. திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் ஆரம்பித்தார். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் போகிறாரு, யாருமே கிடையாது. அந்த 10 பேர் 11 பேர் 12 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் ஆண்டவர் திரும்பி பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போக மனதாக இருந்தா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு, எங்கே போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வார்த்தைகள். நான் இந்த பூமியிலே வாழ வேண்டிய வழியை உம்முடைய வேதம் போதிக்கிறது ஆண்டவரே. நான் இதை கற்றுக்கொண்டு நான் வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அழிந்து போகிற இந்த உலகம் எனக்கு சொந்தமில்லை ஆண்டவரே. அழியாத ராஜ்யத்தை தேடுகிறேன். எனக்கு பூமியிலே நான் உண்மையே மாத்திரம் பின்பற்றி வர என்னை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்தா போதுங்க. அதுக்கு அடுத்து ஆண்டவர் நம்மை போதிப்பார். அங்கே யோபுவை சோதித்தது போல இங்கே சீஷர்களாய் வாழ நமக்கு சோதனை வருது. தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் ஆண்டவரை விட அதிகமாக நேசிக்கிறேனா? கூடவே கூடாது ஆண்டவரே, கூடவே கூடாது. அதெல்லாம் எனக்கு தேவை தான் இருக்குது. சீக்கிரம் வாங்கினா வண்டி ஓட்டிட்டு இருக்க சவாரி இறக்கி விட்டோமா, அர்ஜென்ட்டாக போகிறேன், நீங்கள் வேறு ஆட்டோவில் போங்கன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய காரியங்கள் நான் உடனே அதுக்கு செவி சாய்த்து நான் திரும்ப வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்க அது இன்றைக்கி தான் சமயம், இன்றைக்கி தான் நேரம் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நான் முழு இதயமாக இடத்தில் வந்து நான் சீஷனாய் வாழ நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு வந்தால் போதுங்க. மெய்யாகவே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து இப்படி ஸ்திரப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவர் பட்சமாய் நம்ம ஆண்டவர் திருப்புவார். இப்படி நாம் பழகும்போது மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு அவரை அறிகிற அறிவியலை நம்மை பெருக செய்வார். நம்ம கேட்டது போல தாவீது, ஆண்டவரே என்னுடைய இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஏதோ ஆண்டவர் செய்த அதிசயங்களை நாம் பார்க்க வேண்டாம். இந்த பூமியிலே என்னையும் உங்களையும் உண்டாக்கி அந்த ஆண்டவரை தேடும்படி என்னை உணர்வுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றிட்டீங்களே. பாவத்திலே பிறந்து அக்கிரமத்தில் வளர்ந்து அடாதுடியாக இருந்து பதிலுக்கு பதில் செய்த என்னை உம்முடைய குமாரனுடைய சாயிற்கு ஒப்பாய் மாற்ற வந்த இயேசுவே, உமக்கென்று வாழ்ந்துடுறான் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டா போதுங்க. இப்படி வாழ்ந்த மனுஷன் தான் யோபு. தேவனால் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுங்க. நாளத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். இப்படி நாம் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். ஆனால் நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் இயேசுவின் சீஷர்களாய், ஆண்டவரே இந்த வாழ்க்கையிலே நான் வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க, நான் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வந்தால் போதும். ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரை காணும்படி செய்வார். நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி நம்ம குழப்பிக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள் நமக்கு ஈஸியாக விளங்கும், டக்குன்னு விளங்கும். ஒரு கதையை சொல்லி அப்படி எப்படின்னா நமக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ சவுலு தாவீது சம்பவத்தை நம்ம கேட்டவுடனே, சவுலும் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், தாவீதும் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் தான். ஆனால் அபிஷேகத்தை தக்க வைத்துக்கொள்ள சவுலுக்கு தெரியல. எடுத்தவொடனே அவனுக்கு தனக்கு பெரிய காரியங்கள்லாம் செய்கிறாரு, ஆனால் கீழே விழுந்துடுறாரு, செத்தே போயிடுறாரு. தாவீது ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷன். ஆண்டவருடைய அபிஷேகம் அவனை உணர்த்துது, எதிராளி கையில் இருக்கும்போது அவனை கொன்று போட மாட்டேனே, தீமைக்கு தீமை செய்ய மாட்டேனே, நன்மை செய்வேனே. போய் தொங்கலை அறுத்துக்கிற மனுஷனுக்கு கழுத்தை வெட்ட எவ்வளோ நாள் இருக்க போகுது? போர்வை போத்திக்கிட்டு அவர் அங்கே பாத்ரூமில் உட்காந்துருக்கிறாரு. பாத்ரூமுக்கு பின்னாடி போய் அவனோட தொங்கலை அறுக்கிற தாவீதுக்கு சவுளை கொன்று போட எவ்வளோ நேரம்? செய்ய மாட்டேங்கிறாரு. தூங்குறாரு, படுத்து போய் ஈட்டையும் சொம்பையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. தூங்குற மனுஷனுக்கு வெட்டி போகிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? தேவனே, நீங்கள் அபிஷேகத்து என்னை உங்களுடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்தீங்க ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன். இப்படி ஆதியில் இருந்த தாவீது எடுத்த முடியுங்க. இப்படி நாம் இப்படி ஆழமாய் சத்தியத்தை விளங்கி கொள்ள நாம் பழைய ஏற்பாடுகளை கவனித்து படிச்சுட்டு புதிய ஏற்பாடுலாம் நம்ம வரணும். புதிய ஏற்பாடு நம்ம காரியங்கள் விளங்காது. பேதுருக்கே விளங்கலை.
பவுல் பேசுகிற காரியங்களை அவர் பேசுறது நமக்கு புரிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கிறது. 3 பேதுருல 1 பேதுருல ஒரு இடத்துல அப்படி எழுதியிருக்கு. சவுலும் நம்மை போல அநேக வார்த்தைகளை பேசுகிறார், அந்த வார்த்தைகள் புரிந்து கொள்ள அரிதாக இருக்கிறது. அநேக புதிய ஏற்பாடு சத்தியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கு. நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஆண்டவரே, இந்த புதிய ஏற்பாடு சத்தியங்களை விலகிக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, என் மனக்கண்களை திறந்துருலுங்க. தாவீதை போல இந்த அதிசயம்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், காணாத உன்னை நாம் கண்டுபிடிக்கணுமே. எபேசியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அங்கே பவுல் நமக்கு விசேஷமாக ஜெபிக்கிறாரு. 264ஆம் பக்கம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்படுத்தப்படுவார்கள் என்று ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஆனபடியினாலே அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. இவ்வளவு சொல்லிட்டு, ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களிலே உங்களை நினைத்து. நாமளும் இப்படி வசனத்தை தெளிவாய் படித்து நாம் அனைவரை நினைக்கணும். கட்டுண்டவர்களையும் வியாதியாக உள்ளவர்களையும், ஆண்டவரே என்னை நினைக்க செய்யுங்க ஆண்டவரே, அவனுடைய வியாதியின் படுக்கையை மாற்றி போட நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ தான் நமக்கு சுகம் உண்டாகும். நம்ம கையை நீட்டாட்டி முன்கை நீட்டாட்டி முழங்கை நீட்ட முடியாதுமாங்க. ஆண்டவரே நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் ஜபிக்கிறேன். ஜபித்து இப்படி ஜபிக்கிறார் அவரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், முதல்ல இப்படி அருமையாக ஜபிக்கிறாருங்க. அந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், அந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்வதற்கான தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துட வேண்டும் என்றும். இப்படி ஒரு ஆவியை தேவன் நமக்கு தரணுங்க. நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நல்லது ஆண்டவரே, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் ஒரு பகுதி தான் ஆண்டவரே. மறுபகுதி நான் விசுவாசித்து வாழற நான் தேவனே உம்மை அறிந்து கொள்வதற்கான அந்த தெளிவையும் அளிக்கிற ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. அது விசுவாசத்தின் ஆவி. ஆண்டவர் தருவாருங்க. 42ஆம் ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் அவர் தர்றாரு பாருங்க. இதை படிச்சுட்டு போவாங்க. தாம் அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா நமக்கு ஒன்றும் புரியல. பணம், உயர்ந்த மதிப்பு, செல்வம். ஆண்டவர் கூட நான் இருக்க போறேனே, ஐயே அல்லே இல்லையா ஆண்டவரே, நான் உம்மோடு கூட உங்களுடைய வலது பரிசுத்தத்தில் என்னை நீங்கள் உட்கார வைக்க போறீங்களா ஆண்டவரே. இந்த பூமியில நீர் எங்களை பயிற்சிவிக்கிறீர், இராணுவத்துக்கு எங்களை நீ தயார்படுத்துகிறீர் ஆண்டவரே. உங்களுடைய சேனைக்கு நான் வரேன். இந்த பூமியில எனக்கு வருகிற எல்லா நெருக்கத்திற்காக ஸ்தோத்திரம், எல்லா பாடுகளுக்காக நன்றி, எல்லா தேவைகளுக்காக நன்றி, என்னுடைய குறைச்சலுக்காக நன்றி. எனக்கு ஆண்டவரே நீங்கள் வருமானம் இராமல் தடுத்து நிறுத்துறீங்களே, ஸ்தோத்திரம். அதில் நோக்கம் இருக்கு ஆண்டவரே, நீங்கள் எனக்கு நல்லது தான் செய்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை நீங்கள் தள்ளினீங்களே மரத்திலிருந்து, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னைக்கு எனக்கு புரியல. அவன் சாத்தான் ஆண்டவர் போய் சொல்லியிருப்பான், நீ அவனை தள்ளி பாருங்க ஆண்டவர், அவன் சீக்கிரமாக சபை விட்டு ஓடிடுவான்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். போக மாட்டான். ஆண்டவரே, சத்தியத்தை விட்டு நான் போகக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சத்தியமும் உங்களுடைய கிருபையும் என்னையும் என் குடும்பத்தையும் தாங்குகிறது. நம் இருதயத்தில் ஆழத்திலிருந்து நாம் கதறணுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, திக்கிட்டவர்களுக்கு நீ சகாயராக இருக்கிறீரே, நான் வந்துடுறேன் ஆண்டவரே, நான் சீஷனாய் மாறி விடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா தேவன் நமக்கு தொடர்ந்து இப்படி அவர் ஆவியை தருவார். அதுதாங்க ஐஸ்வர்யம், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு பிள்ளைங்க படித்து ஆயிரங்கள் சம்பாதிக்குது. 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், எப்பா லட்சங்களை இன்னும் நான் பார்த்ததே கிடையாது. நான் இந்த 60 வயசு ஆகும்போது எனக்கு ₹1,00,000 நான் வீட்டில் வச்சு பையில் பாக்கெட்டில் புழைங்கலாம் இல்லவே இல்லை. சொச்சமே இருக்க மாட்டேங்குது, அங்கங்கே லட்சம் வரப்போகுது. ஆனால் பிள்ளைகள் பணத்தை பார்க்குறாங்க. ஆனால் அது ஒன்றுமே இல்லையே. ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யம் எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நித்தியத்தில் நான் உம்மோடு கூட வாழ போகிறேனே. எவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷன், எல்லாவற்றையும் எழுந்து நான் உயிரோடு எழுந்திருப்பதுக்கு தகுதியாகும்படிக்கு நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, நான் ஒன்றுமே செய்யலையே, எனக்கு உதவி செய்யுங்க, என் இருதயங்களை உடைங்க ஆண்டவரே. இப்படி நாம் இருதயத்தில் கதறினா போதுங்க. உடைக்கப்பட்ட அந்த இருதயத்துக்குள்ளாய் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து நம்மை உணர்த்தி உற்சாகப்படுத்தி தைரியமாக நிமிர்ந்தில், எகிப்து என்றும் காலவாயிலிருந்து உன்னை நான் பிடுங்கி எடுத்தேனே, பயப்படாதனே, நீ சும்மா அந்த எகிப்தில் எரியிற காலவாயில் கடந்த மனுஷன், உன்னை நான் தூக்கி எடுத்திருக்கிறேன், உன்னை தேடி வந்திருக்கிறேன், உனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன், நீ இப்போ தைரியமாக வாழு, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன், பரிசுத்த ஆவியினாலே உன்னை அபிஷேகித்திருக்கேன், உனக்கு பாவம் என்னதுன்னு உனக்கு தெரியும். நீங்கள் ரோமரில் வாசிச்சு பாருங்க.
நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திருக்கிறாருங்க. நம்ம இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது பாவமா சரியா தப்பா எல்லாமே நமக்கு தெரியுது. நாம் மீறி செய்கிறோம், மீறி நடக்கிறோம். ஆண்டவரும் பார்க்குறாரு, சரி போ, அடுத்த ட்ரிப்பு நீ உணர்வடைந்து திரும்பிடுவோன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இறக்கமாக இருக்கிறார். நம்ம திரும்ப 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 போய் ஆண்டவரத்தில் நாம் மோதக்கூடாது. இப்படி அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம். இப்படி அது மாத்திரமல்ல, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவராகிய என்னிடத்திலும் நம்மிடத்திலும் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு, நான் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமே. லேலியா, சும்மா பார்க்குற கண்கள் கிடையாதுங்க. எனக்கு எதுவுமே நான் சரி பண்ணி எடுக்க தெரியாது. எது கிடைக்கிறதோ எடுத்து மாட்டிட்டு நான் போட்டு போயிடுவேன். எனக்கு அதெல்லாம் சும்மா அதை எதையுமே குறித்து சிந்திக்க மாட்டேன். இந்த பேண்ட்டுக்கு இந்த சட்டை தான் போடணும்னா இன்னைய வரைக்கும் எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு மேன்மை கிடையாது. ஆனால் ஒழுக்கமாக இருக்கிறது நல்லது தான். நமக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. என் விழா எலும்பிலிருந்து எனக்கு ஆண்டவர் துணையை கொடுத்து, இதை மாற்றி நீ இப்படி போடியா, முதல்ல சட்டை பட்டனை போடு, கதவை அப்புறம் பூட்டிக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்குற சகோதரர்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. நம்ம அல்லல் தட்டக்கூடாது. இது இல்லை, உனக்கு என்ன தெரியும், நீ அடுப்பு ஊதுற பெண்ணு தானே, அந்த எண்ணத்துக்கே வரக்கூடாது. ஆண்டவரே, இன்னைக்கு ஏற்ற துணையை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, என் விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து எனக்கு மனைவியை கொடுத்துருக்கிறீங்க. அதுபோல் நம்மளை வாழ்க்கையில தேவன் நமக்கு ஏற்ற துணையை கொடுத்துருக்கிறார். நாம் இப்படி ஆண்டவரத்தில் போக போகிற ஜனங்கள், என்னை ஆண்டவரே நான் காண எனக்கு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை தாரும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, என்ன நீங்கள் பிரகாசிங்க ஆண்டவரே, பிரகாசிக்க செய்யுங்க. என்னிடத்துல நான் 1000 வாட்டு டியூப் லைட்டை கட்டிட்டு போனால் நான் பிரகாசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. என் இருதயம் பிரகாசிக்கணுமே. என் பிள்ளைகளும் என் குடும்பத்தாரும் என்னுடைய இருக்கிற உறவினரும் சொந்தக்காரரும், அவன் ஆதியில் அப்படி இருந்தான்ப்பா, இந்த ஆண்டவரன் இயேசுவை நம்பி போனான், நல்ல சூப்பராக இருக்கான், நல்லாவே இருக்கிறான், பொய் சொல்ல மாட்டாங்க. நம்மை பார்க்குற எதிராளிகள் நம்ம குறித்து உண்மையை தாங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு என்னடனா அருவாளன் கைமானன்னா, இன்னைக்கு பார்த்தா பாம்பு போல இருக்கிறானே, எப்படி இந்த சுபாவங்கள் அவனுக்கு எப்படி வந்தானா, அவன் நம்புகிற ஆண்டவர், அவன் தேடுகிற ஆண்டவர் அவனுக்கு அதை தந்தார். நான் ஏறி சிற்பத்தில் இந்த பிரதர் சொன்னாங்களே, கோயில் ஏறி நான் சிற்பம் செஞ்சாலும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எனக்கு அன்றாட கூலி. அதை குறித்து நான் ஒன்றுமே சிந்திக்க போகிறதில்ல. ஆண்டவரே, அது எனக்கு நீங்கள் பிழைப்புக்கு கொடுத்த வேலை ஆண்டவரே, அது அப்படியே போட்டும். ஆனால் எனக்கு ஆண்டவரே நித்தியத்துக்கு நான் வர வேண்டுமே. என்னுடைய இருதயத்தின் மனக்கண்களை திறந்து உண்மை காண என்னுடைய கண்களை திறந்தருளும். அன்னைக்கு எலிசா தன்னுடைய வேலைக்காரன் கண்களை திறந்தது போல, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் மனக்கண்களை திறந்து அந்த பிரகாசிப்பிக்கிற அந்த வாழ்க்கையை காண எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. அப்படின்னா மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார். இப்படி நாம் இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை, ஏசாயா 42 பக்கம் 847 847 பக்கம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. நான் தெரிந்து கொண்ட தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. முதல்ல நான் ஆதரிக்கிற என் தாசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அது ஆண்டவருடைய ஆவிங்க, பரிசுத்த ஆவி. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை அப்படியே பேசிக்கிட்டு 7ஆம் வசனம், கர்த்தராக நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இப்படி ஆண்டவர் நம் கரங்களை பிடித்து நம்மை அழைத்து வந்து சபையிலே சேர்த்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு வாழும்படி எனக்கு கொடுத்துருக்க இந்த சலாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய போதகத்தை நான் மறவாமல் இருக்க உதவி செய்யுங்க. கிருபையும் சத்தியமும் என்னை விட்டு விலகாதிருக்க உதவி செய்யுங்க. நல்ல தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க. நான் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நான் எனக்கு சொந்த குடும்பத்தையே நடத்த தெரியலையே, மனத்தாழ்மை இல்லையே, சமுதாயத்தை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு தெரியலையே. 1000 சத்தியங்களை நான் கேட்டுட்டேன் ஆண்டவரே, என்னை பார்க்க எனக்கு தெரியல. நான் சொன்னது போல தாவீதை போல இன்னும் அப்படி இருக்கக்கூடாது. உமது ஆண்டவரே பிரகாசத்தை எனக்கு விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, என்னை பிரகாசிக்க பண்ணுங்க. உங்களுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை காண என்னுடைய கண்களை திறந்துருங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் வந்தால் போதுங்க. மெய்யாகவே அந்த ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். சீஷர்களாக இருக்க நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே சாத்தான் தோற்று போயிடறான். யோபு ஜெயிச்சிடறாரு, தேவன் ஜெயிச்சிடறாரு. ஆனால் யோபுவோட கூட்டாளி தான் வந்து அவரை இது பண்ணுறான். நீ செய்த பாவத்துக்காக ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறாரு, உனக்கு இதுதான் வேணும், இன்னும் வேணும். ஒன்றும் வேண்டாம், ஆண்டவர் இதன் வழியாக என்னை நடத்தினால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்.
நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவப்படாட்டி நமக்கு ஒன்றுமே நடக்காதுங்க. ஆண்டவரே, உபத்திரவம் நல்லது நல்லது எனக்கு சொல்லி தந்தீங்களே, ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம் இருதயங்களை திருப்பினா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் சங்கீதம் 34, சங்கீத புஸ்தகம் 34, (446) பக்கம். அங்கே 37ஆம் சங்கீதம், 446 பக்கம், 37ஆம் சங்கீதம். அங்கே தாவீதின் சங்கீதம் சொல்லி ஆரம்பித்து பேசிக்கிட்டே வராரு பரிசுத்த ஆவியானவர். 22ஆம் வசனத்தில், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்கள் அறுப்புண்டு போவார்கள் அப்படின்ட்டு 23ஆம் வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் நோக்கமாயிருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்படி தான் எழுதியிருக்கு வசனம். நான் அதை மாற்றி படித்தேங்க, திரும்ப படிக்கிறேன். நல்ல சீஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், சீஷனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், சீஷன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே சீஷனை தாங்குகிறார். லேலியா, நம் இருதயத்தில் அப்படி குதிச்சு ஆராதிக்கணுங்க. கர்த்தர் தமது கையினாலே சீஷனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் சீஷன் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி, சீஷனின் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. நம்முடைய சந்ததி பிச்சை எடுக்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்காக யார் வீட்டுக்கும் நம்முடைய சந்ததி போகவே மாட்டாங்க. நாம் தைரியமாக இப்படி வாழணுங்க. ஒரு காலம் போக மாட்டாங்க. ஏதோ நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பத்தாரும் அப்படி இல்லவே இல்லை. என்னுடைய சந்ததியாக தேவன் என்னை ஆசீர்வதிக்க என்னை தெரிஞ்சு கொண்டார். நான் வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே, என்னுடைய சந்ததிக்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்களே ஆண்டவரே, இந்த சாதாரண சின்ன வாழ்க்கையை நான் வாழ எனக்கு உங்களுடைய ஆவியை தாரும், பலமுள்ள ஆவியை தாரும். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தவரே, நான் சீஷனாய் வாழ்ந்துடுற ஆண்டவரே, தீர்மானிக்கிற ஆண்டவரே, என் இருதயத்தை திருப்பிடுற ஆண்டவரே. நாம் தாவீதையும் அவரோட பையன் சாலமோனையும் பார்க்கணும். சாலமோனுக்கு துன்பமே கிடையாது, கட்டில் ராஜ வாழ்க்கை. ஏன்னா அப்பா சம்பாரிச்சு வச்சுட்டார்ல. ஆனால் சாலமோன் அநேக நீதிமொழிகள் எழுதி அநேக காரியங்கள் செய்தாலும் அவனோட வாழ்க்கை சகோதரிகளால், அந்த பெண்களால், அந்த அந்த காலத்தில் இருந்த பெண்களால் அவனுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டதுங்க. வீணா போயிட்டான் அந்த சாலமோன். சாலமோனில் பெரியவராக இயேசுவின் இடத்தில் இருக்கிறாரே. ஆண்டவரே, என்னை காண உதவி செய்யுங்க, என் இருதயத்தில் அகந்தை காண உதவி செய்யுங்க, என்னிடத்தில் மனத்தாழ்மையை தாங்க ஆண்டவரே, நான் அதை தேடி கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய போதகத்தை என் கழுத்திலே பூண்டு நான் நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் சம்பாஷிக்கிற வார்த்தையாக இது மாறட்டும் ஆண்டவரே, என் இருதயத்திலே என்னோட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, இந்த சங்கீதம் 37 தாவீது சொன்னது போல, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் நித்தம் இறங்கி, சீஷன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், சீஷனின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இப்படி நாம் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படணும்னா ஏதோ நாம் சபைக்கு வந்தோம், கூட்டு நம்ப இருக்கணும், ஸ்பாய் போட்டோம், இதெல்லாம் நல்லது தான். சொந்த வீட்டில் இதெல்லாம் செய்யாட்டி நம்ம எப்படி வாழ முடியும்? ஆண்டவரே, என்னுடைய சொந்த வீட்டில் நான் இதெல்லாம் செய்ய பழகணும் ஆண்டவரே. நான் ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு தான் படுத்தேன், ஆனால் காலையில் சீக்கிரம் எழுந்துட்டேன். ஏஞ்சோன்னே என்னுடைய சரீரம் எதையும் செய்ய, இன்ஜின் ஸ்டார்ட் ஹிட் ஆகணும்ல, டக்குன்னு ஏஞ்சி போரையை முடித்தான், காரியங்களை செஞ்சான், சுறுசுறுப்பு வந்துட்டு. ஆண்டவரும் அதை தாங்க செஞ்சார். கலையை விட்டு ஏஞ்சோடனே ஆண்டவர் அப்படியே ஓடியே போடல, எழுந்திருச்சாரு, தன்னை மூடியிருந்த சீலையை மடித்து வைத்தார். நமக்கு முன்மாதிரியாகி ஒன்றை என் ஆண்டவர் செய்து விட்டாரு. நான் என்ன ஆண்டவரே, எனக்கு செய்ய உதவி செய்யுங்க, என் ஆவியை திருப்புங்க ஆண்டவரே. முதல்ல நான் ஏஞ்சி என்னுடைய படுத்த பாயையும் போர்வையும் மனைவி செய்துன்னு ஏன் நான் பொறுமையாக இருக்கிறேன்? நான் செய்கிறேனே, நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே. நம்ம இருதயத்தில் அப்படி துடிப்புள்ள வாலிபர்களாக எழும்பணுங்க. வயசு நமக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆண்டவரே, வாழ்க்கையின் அடிமட்டத்தை ருசிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்கள் எது வேணுமானு அனுப்புங்க, நான் பயப்படாமல் வாழ உதவி செய்யுங்க. ரத்தம் சிந்தப்படத்தக்காக எதிர்த்து நிற்கிற காலங்கள் வரப்போகுது ஆண்டவரே. நீ என்ன இந்துவாக இருக்கிற, எப்படி கிறிஸ்தவனாக மாறினா, அது இன்னைக்கு நான் தடுமாறக்கூடாது ஆண்டவரே.
நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷன், நான் ஆண்டவருக்குன்னு தான் வாழ போகிறேன், என்னை என்ன செய்ய போகிறேன், நீ குத்தி கொல்ல போறியா, உடனே நான் தெரியும் நெஞ்சத்துக்கு திறந்து காட்டுறேன், நீ இப்படியே சுட்டுட்டு போயா, என்னை குத்திட்டு போ, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நாம் தைரியத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆண்டவருடைய ஆவியையும் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே சீஷனாய் வாழ எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, இந்த வாய்ப்பை நான் நழுவ விழாமல் இருக்க உதவி செய்யுங்க, நான் இந்த கிருபையை நான் எழுந்து போகாதிருக்க உதவி செய்யுங்க, நான் தடவையாகிலும் உண்மை கண்டுபிடிச்சிருந்துமே. ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் மனம் திரும்புதலை குறித்து கட்டோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம், அப்போஸ்தலர், அங்கே பவுல் சொல்லுவார் பாருங்க, 20ஆம் அதிகாரம். நான் ஆட்டோவில் உட்காந்துருக்கும் போது ஒரு சில பைபிள் வச்சு படிப்பேன், அதனால தான் இதையும் நான் பரட்டி பார்க்கேன். இதில் படிப்பேன். 20ஆம் அதிகாரம், அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம், அங்கே அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், அருமையான வார்த்தை. 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 20 படிங்க, 20 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் மனம் திரும்பி நாம் விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுது நான் இப்படி கட்டுண்டவனாய் போகிறேன், எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு முன் வைத்திருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். நமக்கு நடக்கிறத ஆண்டவர் உணர்த்துவாருங்க. அவரோட அபிஷேக தைலம் நம்மை உணர்த்தும். ஆண்டவரே, நான் நீதியாக வாழ எனக்கு உதவி செய்வீங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்பி விசுவாசிக்கிறேன், ஏதோ விசுவாசித்தது அப்படி நிற்கல ஆண்டவரே, நான் ஏதோ இயேசுவின் பக்தனாவோ இல்லை நான் விசுவாசியாவோ அல்ல ஆண்டவரே, நான் சீஷனாய் மாறிவிட உதவி செய்யுங்க, எனக்கு உண்டானவற்றை வெறுக்க எனக்கு கற்றுத்தாங்க. நான் வெறுத்துட்டேன்னு சொல்லி இப்படி மாறுதட்டிக்கவே இல்லை ஆண்டவரே, இனி நான் வெறுக்க எனக்கு உதவி செய்யுங்க, இடத்துல உள்ளதை நீங்கள் தாராளமாக எடுத்துங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் மனத்தாழ்மையாக ஆண்டவரத்தில் வருவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நிச்சயமாக நடத்துவாருங்க. சீஷனுடைய கைகளை சீஷனை அவர் தாங்குகிறார், சீஷனுக்கு அவர் உதவி செய்கிறார். சீஷர்களுக்கு இயேசு என்றைக்குமே சப்போர்ட்டாக இருக்கிறார். அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன இப்படி பயிரை நெல்லை குறித்து உங்கள் சீஷர்கள் சாப்பிட்றாங்கன்னா ஏன் சாப்பிடக்கூடாதான்னு சொல்லி சீஷர்களுக்கு பக்கமாக ஆண்டவர் நிற்கிறாருங்க. என்றைக்குமே ஆண்டவரை தேடுகிற ஜனங்களோடு கூட ஆண்டவர் என்னாலும் இருக்கிறார். அதனால் நாம் தொடர்ந்து ஆண்டவரை இறுக பற்றிக்கொள்வோம். ஆண்டவரை தொடர்ந்து இந்த வாழ்க்கைக்கு நான் நன்றியாக இருக்க உதவி செய்யுங்க, மனத்தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க, உம்மோடு கூட நடக்க உதவி செய்யுங்க, எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலைக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் தொடர்ந்து. யோவான் ஒரு சகோதரிக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார், அதை நான் காட்டிடுறேன். யோவான் 1 யோவான் புஸ்தகம், பக்கம் 392, 1 யோவான் 2. அங்கே எப்படி எழுதியிருக்காங்க, அந்த ஒரு 2ஆம் நிருபம் மாத்திரமே ஒரு சகோதரிக்கு எழுதப்பட்ட கடிதங்க. நமக்குள் நிலைத்திருக்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறதுமாகிய சத்திய நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி சிநேகித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவருமாகிய அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. தெளிவாக தமிழில் அருமையாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, 4ஆம் வசனம், உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஒரு சகோதரனுடைய பிள்ளைகளை குறித்து அவர் எழுதுறாரு, வாழ்த்து சொல்றாரு, அவ்வளோதான். அந்த நிருபமே அவ்வளோதான். 13 வசனத்தில் முடிக்குது, உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. திரும்பி நான் உங்களை பார்த்து நேராக பேசுறேன்னு சொல்லி முடிச்சிடறாரு லெட்டரை. அதுக்கு அடுத்து 3ஆம் நிருபத்தில் ஒரு சகோதரனுக்கு எழுதுறாரு பாருங்க, காயுவுக்கு எழுதுகிறதாவது, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயு என்ற ஒரு சகோதரனுக்கு நான் எழுதுறேன். சகோதரர்கள் நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி பார்க்குறாங்க பாருங்க. ஒரு சகோதரியும் பார்க்குறாங்க, ஒரு சகோதரனையும் பார்த்து 2 பேருக்கும் இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு பக்கத்தை ஆண்டவர் ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க. சகோதரர் நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர்லையும் இந்த இதுலையும் கடைசியாக பாருங்கள் 14, நான் சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பிக்கிறேன்.
அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். இப்படி ஆண்டவரோட ஆவியானவர் நம்மை தொடர்ந்து சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய வீடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும், ஆண்டவரே என்னை நடத்துங்க, ஆண்டவரே நான் சீஷனாய் வாழ விரும்புகிறேன், நான் ஆண்டவர் உண்மை பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய கண்களை தெளிவாக்குங்க, ஏதோ இந்த உலகத்தில் வருகிற அநேக ஆசீர்வாதங்கள் எனக்கு பெருசு இல்லை ஆண்டவரே, என்னை நான் காண எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நீ செய்த காரியங்களை நான் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். கேட்ட எல்லா நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கடைசியாக கேட்டது போல, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுவோடு கூட இருந்த அந்த மூத்த சகோதரனாகிய யோவான் சொல்லுகிறார். சீஷத்துவத்தை குறித்து யார் சீஷத்துவத்தை வாழ முடியும் அப்படின்னா, குருவை பின்பற்றுகிற மனுஷர்கள் தான் சீஷர்கள். அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சித்தம் இருக்காது. குரு என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிறதை அப்படியே பின்பற்றுறவர்கள் மாத்திரம்தான் சீஷர்கள். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்மை ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனுக்கென்று ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு விளங்கி அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்ய காத்திருக்கிற ஜனங்கள் தான் சீஷர்கள். அவங்களுக்கு தான் ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுகிறார். ஜெயம் தேவனால் வரும், அவர் தருவார். நான் புது உடன்படிக்கையை ஆண்டவர் துவக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார். நீ என்னை பின்பற்றி வா. அந்த சீஷத்துவத்தில் ஒரு சிலுவை இருக்கு, சீஷத்துவத்துக்கு ஒரு சிலுவை இருக்கு. அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா, பிறகு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன்னு ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறார். தேவ தயவு, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை குணப்படும்படிக்கு அப்படி தான் ஏவுது. நான் காலையில் உட்காந்துருக்கும் போது அப்படி தான், அதை நீ அசட்டை பண்ணுறியா? அந்த ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுறியா? ஆண்டவர் உனக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறாரே, அதை நீ ஏற்றுக்கொள்கிறியா? தேவனுடைய வார்த்தை என்னை அப்படி ஆழமாய் குத்தி என்னை மனம் திரும்ப செய்தா, இப்படி குணப்படும்படி ஏவுதான்னு ஆண்டவர் என்னோடு கூட அப்படி பேசுகிறான். நம்ம ஆரம்பத்தில் கேட்டோம், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையே ஒரு விசுவாசம் அப்படிங்கிற புள்ளியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த விசுவாசம் மனம் திரும்பி தேவனை விசுவாசிப்பது தான். அந்த புள்ளி இன்னும் ஆழமாய் தேவனுடைய அன்பிலிருந்து பிறந்ததாக இருக்கிறது. நாம் விசுவாசமாய் வரணும்னா தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்தவர்களாய் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான சீசர்களாய் வாழும்படிக்கு அப்படி கிருபையை பற்றி கொண்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு கையளித்திருக்கிறார். அதற்கென்றே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அதை ஓடும்படிக்கு அப்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். யோனா சொல்லுகிறார், பொய்யான மாயையை பின்பற்றுவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள்னு சொல்கிறார். அப்போ உண்மை இருக்கு, தேவன் உண்மையாய் ஒளியாய் நம்மை உணர்த்தி அப்படி நடத்துகிற ஒரு சில வழிகள் இருக்கு. அவர் முன்னே நடந்து போகிறார், நாம் சீசர்களாய் இப்படி பின்பற்றி போகும்படிக்கு. ஆனால் நாம் மாம்சத்தில் இருக்கிறதுனால, இந்த உலக காரியத்தில் இருக்கிறதுனால பொய்யை பற்றி கொண்டு, நம் மாயையை பற்றி கொண்டு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் கிருபையிலே வாழுறேன் அப்படின்னு நம்மை நாமே ஏமாற்றி கொள்ள முடியும். ஆண்டவர் அதை ஒருபொழுதும் விரும்பவே இல்லை. தேவன் தொடர்ந்து நம்மை அப்படி தான் கிருபைக்குள்ளே தங்கி இருந்து ஒரு வாழ்வை கண்டடையும்படிக்கு தேவன் நம்மை அப்படி சேர்த்திருக்கிறார். சபையில் எப்பொழுதும் 2 கூட்டத்து ஜனங்களை ஆண்டவர் வைத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி சபையிலே ஒரு கூட்ட ஜனத்தை மீதியாய் வைத்திருக்கிறார். அவர் ஆண்டவரையே அண்டிக் கொண்டு, அவர் தன்னை சார்ந்து கொள்ளாமல், நன்மை தீமை இன்னதென்று அறிந்த அந்த புத்தியை சார்ந்து கொள்ளாமல் தேவனையே சார்ந்து கொண்டு சீசத்துவத்தின்படி வாழ அவர்களை தன்னை ஒப்புக் கொடுத்தவர்கள் ஒரு சிலரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் மெஜாரிட்டியான மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொடும்படிக்கு அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தும் அவர் உலகத்தில் என்ன கிடைக்கும், உலகத்தில் நாம் என்ன சேர்க்கலாம் அப்படின்னு உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு ஒரு சில மனுஷர்களையும் சபையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து இப்படி நான் மனம் திரும்பினதை நான் அப்படி சபையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
2 கூட்ட ஜனத்தை ஆண்டவர் எப்போதும் வைத்திருக்கிறார். ஒன்று கிருபையை பற்றி கொண்டு சீசத்துவமாய் சீசன் போல வாழ்கிற இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தார். அவர்களுக்கு எப்பொழுது எதில் சந்தோஷம் இருக்குன்னா, ஆண்டவரை ஆதாயப்படுத்தி கொள்ளணுமே, அதற்கென்று நான் அழைக்கப்பட்டேனே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இன்னொரு கூட்டத்தார் சபையிலே இருப்பாங்க, கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, சபையில் இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அவனுடைய சதா நோக்கம் உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி முழும்படிக்கு நான் என்னென்ன என்னை தேடலாம், பணமோ புகழோ மனுஷர்களோ பேரோ என்ன கனமோ எதுவோ அதையே தேடி அப்படியே வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் நானும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கிருபையை, பொய்யான மாயையை பற்றி கொண்டு கிருபையை போக்கடிக்கிற ஜனங்களாய் அப்படி இருப்பாங்க ஆண்டவர். ஆனால் நம்ம என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வார்த்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பக்கம் 272 இங்கே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபம் அப்படின்னா ஏதோ கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடிய லாபத்தை அவர் சொல்லலை. இந்த பூமியிலே நான் லாபமாக இருந்த எல்லாவற்றையும், நான் பெருமையாக யோசிக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் நஷ்டம்னு விட்டுட்டேன்னு சொல்கிறேன். அது பணமாக இருக்கலாம், பேர் புகழாக இருக்கலாம், நம்மளோட படிப்பு காரியங்கள் செல்வம் எவ்வளவு எது வேணாலும் இருக்கலாம், பெருமையாய் காரியங்கள் எது வேணாலும் இருக்கலாம், அழகாக இருக்கலாம். ஆனால் லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஏன் கிறிஸ்துவுக்காக நஷ்டம்னு என்னன்னா, அது நஷ்டம்னு கிறிஸ்துவை பிடித்து கொண்டேன்னா அங்கே ஒரு லாபம் ஒன்று கிடைக்கும், அதுதான் என்னை பரிசுத்தமாக்கும். அந்த லாபத்தின் மேல் நான் கண்ணுடையவனாய் தொடர்ந்து நான் அப்படி வாழ விரும்புகிறேன்னு சொல்லி அப்படி. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்கிறேன். எனக்கு இந்த பூமியில் கிடைச்சிற எல்லாத்தையும் நஷ்டம்னு நான் நினச்சிக்கிறேன். அப்போ நான் நஷ்டம் நினச்சேன்னா லாபம்னு ஒன்று இருக்குது, அது கிறிஸ்து மூலமாய் வரக்கூடியது மாத்திரம்தான். அடுத்தவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? சீஷர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருப்பாங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவ்வளோ காரியத்தை நான் அப்படி நஷ்டம்னு எண்ணி அப்படி எல்லாத்தையும் விட்டுடுறேன். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல், நான் ஒன்று செஞ்சு முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு திருப்தியாக இருந்து அப்படி சுயநீதியாய் என்னுடைய நீதியினால் நான் இந்த வாழ்க்கையை பிழைக்கவே முடியாது அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் அறிந்திருந்தார். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற நீதி, கிறிஸ்துவை பற்றுகிற இந்த உலகத்தில் எனக்கு எல்லாம் நஷ்டமாய் போகட்டும், கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றுகிற சீஷனாக இருந்தேன்னா அதற்குள்ளே வருதே ஒரு நீதி, அந்த நீதி எனக்கு லாபமாக இருக்கட்டும்னு பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்கிறார். அது எப்போ இருக்குன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறேன் அப்படிங்கிறதை உணர்த்தி தேவன் அப்படி நடத்துகிறார் அவரை. 12ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டவனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். ஒரு பிடித்து கொள்ளும்படிக்குன்னா நமக்கு முன்னே ஒன்று போயிட்டே இருக்கு, அது தேவனுடைய கிருபை, அது தேவனுடைய வழிகள், ஆண்டவர் நடந்து போன அடிச்சுவடி. அதை பிடித்து கொள்ளும்படிக்கு நான் ஆசையாய் தொடர்கிறேன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் நம்ம இப்படி சொல்கிறார். ஆண்டவர் இதற்காக தான் இந்த கிறிஸ்தவராய் நம்மை அழைத்து ஆதி முதல் ஆண்டவர் தெரிந்து கொண்டதும். பிரதர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் அப்படி ஞாபகப்படுத்துகிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமான
தொண்டது உண்டாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு எழுதுகிறோம். இங்கே யோவான் இயேசுவோட கூட இருந்த யோவான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதி முதல் இருந்ததும், நான் பார்த்ததை நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், ஃபஸ்ட்டு கேள்விப்படுறோம், சுவிசேஷத்தை நாம் கேள்விப்படுறோம். எங்கள் கண்களினாலே கண்டதும் அதை நான் பார்க்குறேன். நாங்கள் நோக்கி பார்க்குறோம், அது என்ன இருக்குன்னு தொட்டு அப்படி நோக்கி பார்க்குறோம். அதை நாங்கள் ஆசையாய் அப்படி தொடர்ந்து அப்படி நோக்கி பார்க்குறோம். எங்கள் கைகளினாலே தொடுறோம், அந்த வாழ்க்கையை நான் தொட்டு பார்க்குறேன். விசுவாசித்து ஆண்டவர் துவக்கின அந்த வாழ்க்கையை, அவர் அன்பின் நிமித்தமாய் துவக்கின அந்த வாழ்க்கையை நான் தொட்டு பார்க்குறேன். எங்கள் கையினால் தொட்டதுமாய் இருக்கிற அது ஜீவ வார்த்தையாக இருக்கு, அது எனக்கு உயிர்ப்பிக்குது. பேதுரு கண்ட வெளிச்சம் நான் கண்டு கொண்டுபடிக்கு வாழ்வு தரும் நித்திய ஜீவசனம் உம்மிடத்து உண்ட ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம் அப்படிங்கிற ஜீவ வார்த்தையை நாங்கள் அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது ஸ்டெப்பாக எப்படி யோவான் நமக்கு சொல்லுகிறாருன்னா, அப்படி ஆண்டவரை அண்டிக் கொண்ட ஜனங்கள் சீஷத்துவத்தை விட்டு விலகவே மாட்டாங்க. அப்படி அவர் ருசி பார்த்த ஜனங்கள், அது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வந்த ஒரு கூட்டமான ஜனங்கள். போன வாரம் பிரதர் பேசும்போது, ஒரு விதை மண்ணிலே விதைக்கப்படுது. அது விதைக்கப்பட்டு அது இருக்கானே தெரியல. ஆனாலும் அது உயிர் அடையும் போது மண்ணை அப்படி முட்டி கொண்டு பிளந்து வருது. அப்படி தேவன் நம்முடைய விசுவாசத்தை அப்படிதான் பார்க்க விரும்புகிறார். இந்த பூமியிலே மண்ணாய் இருக்கிற இந்த உலகத்திலே, நம்முடைய மாம்சத்தின் இச்சையிலே நாம் பிழைக்க விரும்புகிற இருதயத்திலே இருக்கிற நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அது விசுவாசங்கிற ஜீவன், அது மண்ணிலே மறைக்கப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தினால் அதை மண்ணை முட்டி கொண்டு ஒரு செடி வளருதுன்னா, அது நிச்சயமாக எதை பார்க்க வளருதுன்னா, சூரியனை பார்க்க தான் வளரும். சூரியன் இருந்தால் மாத்திரம்தான் அடுத்த ஸ்டெப்பு அதுக்கான காரியங்களை தொடரவே முடியும். அந்த சூரியனாய், அந்த ஒளியாய் இருக்கிற கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை அப்படி திரும்பி நம்மை அப்படி இந்த பூமியிலே உண்டான எல்லாத்தையும் சுயநீதி உடையவர்களாக இருந்த நம்மை, துதியிலே கேட்டது போல, மாம்சமானதை என்னையே நான் பலமாய் கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை, சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு திருப்பின கிறிஸ்துவை பார்க்கும்படிக்கு நம்முடைய பிரயாசம் ஒன்று இல்லைன்னா, நிச்சயமாய் நாம் சுயநீதி உடையவர்களாய் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளல, உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டு நானும் கிறிஸ்துவனுடையவன், நானும் கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் பின்னையே நாம் பிடிச்சி போக விரும்புவோம். இல்லை, அப்படி மண்ணை எப்படி முட்டி உயிர் ஒன்று இருக்குன்னு காட்ட விரும்புதோ, அது இயேசுவை பார்க்க, அது அவருடைய தந்த ஒளியை பார்க்க, அந்த ஜீவனை பார்க்க, அது அந்த ஜீவன் அவருக்குள்ளே மறைஞ்சிருக்கே அதை கண்டுபிடிக்க ஆசையாய் அப்படி தொடர ஆண்டவர் அப்படிதான் வெளிச்சத்தை பார்க்கும்படிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அப்படி நடக்கிறார். அப்படி சத்தியத்திலே நடக்கிற பிள்ளையை தேவன் பார்க்க பிரியமாக இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் அப்படிதான் நம்மை நடத்துகிறார். நம்ம சபையில் இருக்கிறோம், சபையோடு அல்ல. எப்பொழுதுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு சபையில் இருக்கிறது நல்லது, ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார், சபையில் இருக்கிற நல்லது. சபையோடு இருக்கிறதுலே சந்தோஷப்படாமல் தலையோடு இருக்கிறதுல, அந்த கிறிஸ்துவோடு ஒட்டி இருக்கிறதுலே சந்தோஷப்பட தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சரீரத்துக்கு சபையில் இருந்தால் செத்து போனால் கூட இருக்கும், அது கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் தெரியாது அதோட காரியங்கள். ஆனால் தலையோடு ஒட்டி இருந்து அதோட தொடர்பு சரியாக இருந்துச்சுன்னா அது எப்போதும் இருக்கிற பிரகாரமாகவே அது நல்லபடியாக இருக்கும். அது கோதுமை மணியாய் அப்படி விழுந்து செத்து பலன் கொடுக்கும்படிக்கு ஒரு சீசத்துவ வாழ்க்கைக்கு நிச்சயமாய் தன்னை அர்ப்பணிக்கும். ஒரு டெடிகேஷன் இல்லைன்னா இந்த சீசத்துவ வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறார், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம்னு இல்லை. தேவ தயவு நம்மை அப்படித்தான் குணப்படுத்த விரும்புது. தேவன் அப்படிதான் நம்மை தொடர்ந்து அப்படி நடத்த விரும்புகிறார். இன்னொரு வார்த்தை நான் காட்டுகிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. சீமோன் பேதுரு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தேவனுடைய நீதியால் எங்களை போல் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிற, என்ன போலவே அருமையான ஒரு விசுவாசம். விசுவாசம் ஏதோ
சும்மா ஏதோ ஏனோதானோ இல்லை, அது அருமையானது. அதிலே ஒரு ருசி இருக்கு. அப்படி சொல்லி தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதுன்னு சொல்லி தம்முடைய மகிமையினாலே காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமன்றி, அது கொடுத்தது மாத்திரமல்ல, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை, கிறிஸ்துவை யார் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னா, நம்மை அழைத்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அந்த அறிவை பெறும்படிக்கு, அதிலே நாம் சந்தோஷமாய் தொடர்ந்து அதை அண்டிக் கொள்ளும்படிக்கு. அது மாத்திரமல்ல, இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பும்படிக்கு. இந்த உலகம் இச்சையினால், இந்த மாம்சம் இச்சையினால் நிறைந்திருக்கு. உலகம்னா ஏதோ பெருசாக வெளியில் பார்க்க தேவையில்ல. நம்மையே மனுஷனை நம்பி மாம்சமானதை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன்னு இருக்கு. அப்படி இருக்கிற அந்த மனுஷன் இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் என்று அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரவான்களாய் நடக்கணும். நான் எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறாரோ அதை ஆசையாய் தொடர்ந்த பவுல் போல, ஒன்று முன்னாடி போயிட்டு இருக்கு, அதை நான் எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு தொடர்ந்த பவுல் போல, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குகள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றுமாய் இருக்க விட்டாது. நாம் கனி இல்லாத போகாதபடிக்கு அநேக ஆலோசனைகளை இங்கே சீமோன் பேதுரு நமக்கு சொல்லுகிறார். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், மேலே வாசிக்கப்பட்ட எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களை வீணா போகாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். நான் கிறிஸ்தவன்னு சொல்கிறான், ஆனாலும் இது அவனுக்கு நினைப்பே இல்லை. இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, இந்த இச்சையினால் உண்டான உலகத்திற்கு என்ன தேவையோ அதை பிழைத்து கொள்ளும்படிக்கு பணத்தில் மேல் முதலாவது அவன் கவனத்தை வைக்கிறான். மனுஷர்கள் மேல் அவனுடைய கவனம் எல்லாம் இருக்கு. அவனுடைய பெருமை, அவனுடைய காரியங்கள், அவனது உலக ஆஸ்திக காரியங்கள் அப்படிதான் இருக்கு. தேவன் பிறகு கொடுப்பேன்னு சொன்ன அந்த விஷயத்திலே முதலாவது தன்னுடைய கண்களை வைக்கிற ஜனங்கள் அவர்கள் சீஷர்கள் அல்ல. இயேசுவை நோக்கி எப்போதும் அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடி அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து ஓடுகிற மனுஷன்தான் சீஷன். அப்படி அந்த சீஷன் கண்டுபிடிக்க எல்லாவற்றையும் வெறுத்து, நாம் கேட்டதும், தன்னைத்தானே வெறுத்து தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை ரட்சித்துக் கொள்வான் என்ற வார்த்தையின்படி தேவன் அப்படிதான் தொடர்ந்து நம்மை நடத்த விரும்புகிறார். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படிக்கு ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதை நான் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இடறி விழாதபடிக்கு அநேக ஆலோசனைகளை தேவன் அப்படி சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தி அவர் பக்கமாய் திரும்பி தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். இன்னும் பிலிப்பியரில் ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தையை வாசிக்கும்போது ஆண்டவர் எனக்கும் அதை, இந்த புது வருடம் ஆரம்பித்ததிலிருந்து ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை அப்படியே காண்பிச்சுட்டே இருக்காங்க. சபையோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பக்கம் 273 இருக்கு. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை துக்கத்தோடு அல்ல, சந்தோஷமாய் அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வாழ்க்கை நம்மளால் உண்டானதல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது நம்மளால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம்.
ஆண்டவர் இங்கே சொல்கிறாங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும். இங்கே பிலிப்பியர் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு என்ன சொல்லி உற்சாகப்படுத்துகிறாங்கன்னா, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த வாழ்க்கையில் கவலை இருக்கா? நிச்சயமாக இருக்கு. நம்முடைய கவலை எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். இப்போ சபையில் இருக்கிற ஜனங்களாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற ஜனங்களாக இருக்கட்டும், அவங்கள சிந்தையினாலும் இருதயத்தினாலும் அநேக கரைப்பட்டு அவங்க மனசு ஒரு நிலையாக இல்லை. ஏதோ நம்ம நினைக்கிறோம் வெளியில் உள்ள காரியங்கள்னால தான் பாதிக்கப்படுறாங்கன்னு. இல்லை, நிச்சயமாக இல்லை. அவருடைய இருதயமும் சிந்தையும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கவே இல்லை. சபையில் இருக்கிற நாமும் அப்படி அலசடிப்பட்டு தேவனை விட்டு விடாதபடிக்கு, அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ளும்படிக்கு தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. எந்த மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியும்னா, கர்த்தருக்குள் இருக்கிற மனுஷன் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தரை விட்டு வெளியில் இருக்கிற மனுஷன், அவன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன மனுஷனாக இருக்கிறவனுக்கு சந்தோஷம் இருக்காது. ஒருவேளை சந்தோஷம் இருக்கிறது போல காட்டுவான். இல்லை, அவனுக்கு சபையிலே அவனுக்கு சந்தோஷம் இருக்கவே இருக்காது. அவனோட நினைப்பு எல்லாம் அடுத்த காரியங்கள் தான், பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள் தான். மேலானவைகளை தேடும்படிக்கு தேவன் நம்முடைய கண்களை திறந்து போதும் என்ற மனதை கொடுத்து நம்மை தேவ பக்தியாய் அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிலிருந்து துவக்கி இருக்கிறார். அப்படி இருக்கிற நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தை கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ஒரு சமாதானம் தான் நமக்கு முக்கியம். ஆண்டவர் அந்த சமாதானத்தை தரதான் தேவன் இங்கே அழைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை தரும்படி அநேக வாய்ப்புகளை தேவன் நம்ம வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஆனால் அநேகந்தரை அதை தவற விட்டவர்களாய் தவிக்கிறோம். சமாதானத்துக்காக நான் எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிறேன்னு நம்ம மனசு வரவே மாட்டேங்குது. நான் எதையும் இழக்கக்கூடாது, சமாதானமும் எனக்கு இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்னு சொன்னாங்க. பிறகு எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்போ கேட்டோம்ல வார்த்தை, தேவனை தேடுகிற சீஷனுக்கோ மனுஷர்களுக்கோ அப்பத்துக்காக இறந்த மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு, தேவனுடைய பிள்ளைகள் உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு உண்டாயிருந்தா போதும்னு சொல்றாங்க ஆண்டவர். அது அத்தியாவசியம். அனாவசியமான காரியங்களுக்கு, அடுத்த கட்டமான காரியங்களுக்கு நாம் அலைஞ்சு தெரிஞ்சு அதில் குறைவு இருந்துன்னா ஆண்டவர் மேலே குறை சொல்கிறோம். நான் உண்மை பின்பற்றி வருகிறேன், ஏன் உங்களுக்கு எனக்கு குறைய வச்சிருக்கீங்க, நான் பார்த்து கொள்வேன்னு சொல்றதுல நம்ம கையை வைக்கிறோம். நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றதை நம்ம விட்டு விடுகிறோம். தேவன் அப்படிதான் சொல்றாங்க. ஆண்டவருடைய எந்த ஒரு வாக்கு தத்தத்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், இதையே சொல்லி நம்ம கிளைம் பண்ண விரும்புகிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், ஆண்டவர் அப்படிதான் சொல்றாங்க. அது பணங்கிற இடத்துல வேற எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். தேவன் அப்படிதான் நம்மை நடத்த விரும்புகிறார். இப்போ வெள்ளிக்கிழமை கேட்டோம், எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நம்ம பலவீனம் இருந்தா ஆண்டவரே எனக்கே அனுமதிச்சிங்க கேட்குறோம். ஆனால் தேவன் சொல்றார், அந்த பலவீனம் தான் என்னை தேடக்கூடிய பலனாய் உனக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பலவீனத்திலே உன் பலன் பூர்ணமாய் விளங்கும், நான் அப்படி விளங்குனதை பார்த்த மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்மை சந்தோஷப்படுத்த அங்கே சுவிசேஷத்திலே ஆண்டவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அப்படி காத்துக்கொள்ளுங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள், அவர் சொல்கிற காரியங்களை சொல்கிறான். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற இவைகளையே எப்பொழுதும் நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்க. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் நம்மை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பார்த்தோமோ, உங்கள் யோவான் சொன்னது போல, நான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன், அடுத்து என் கண்ணால் பார்க்குறேன், அதை ஆசையாய் நோக்கி பார்க்குறேன், அதை என் கையால் தொட்டு பார்க்குறேன், அது என்னை ரட்சித்தது, அது என்னை இந்த பூமியிலிருந்து என்னை முளைக்க பண்ணினது. ஒரு உயிர் உனக்கு இருக்குன்னு என்னை கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஒளியை நோக்கி, அந்த சூரியனை நோக்கி. வெள்ளிக்கிழமை அப்படிதான் போன இதில் சட்டையை கிழித்து அல்ல ஆண்டவரே, இருதயத்தை கிழித்து மனம் திரும்ப நான் விரும்புகிறேன்.
சட்டையை யார் வேணாலும் கிழிச்சு மணந்துருமலாம். ஆனால் இருதயத்திலே இவன் கேட்டது போல் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மனம் பதறிக்கிட்டே இருக்கும். மனசு புதிதாகனாலே நீங்கள் மறுரூபமாகன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. உள்ளான மனுஷனெல்லாம் நாளுக்கு நாள் பலப்படுங்கன்னு சொல்கிறாங்க. வெளியில் எப்படி வேணாலும் பரவாயில்ல. பிறகு சொன்னாங்க, சட்டை எனக்கு எந்த பேண்ட்டுக்கு என்ன சட்டை போடணும் பரவாயில்ல, ஆண்டவர் அதை குறித்து யோசிக்கிறதே இல்லை. ஒரு நீட்டாக நல்ல ஒரு ஞானவான் உள்ள ஒரு படித்த மனுஷன் சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் போனான்னா பைத்தியக்காரனை எல்லாரும் அடிப்பாங்க. ஆனால் அவனுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த காரியம் யாருக்கும் தெரியாது. அதே ஒரு 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 மனநிலை பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு இல்லாத ஒரு மனுஷன் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் இவனை மாரி சூப்பரான மனுஷன் இல்லை. மனுஷனுடைய பார்வை எல்லாம் அப்படிதான். ஆனால் தேவன் சட்டையை கிழித்து நான் மறந்துட்ட ஆண்டவரே இல்லை, இருதயத்தை கிழித்து நீ மனம் திரும்பியிருக்கியா? ஆண்டவர் அதுதான் தொடர்ந்து அப்படி பேசுகிறார். தேவ தயவு அப்படிதான் நம்ம குணப்படும்படிக்கு நம்ம ஏவுது. இந்த வார்த்தையை அப்படி சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கு. தேவன் தொடர்ந்து நம்மை அப்படிதான் உற்சாகப்படுத்தி நம்மை சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். யார் அதை கண்டுபிடிப்பான்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனுஷன்தான். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வந்த மனுஷன்தான். நான் நியாயப்பிரமாணத்தினால் ஒன்று அடைஞ்சிட்டேன், எனக்கு ஒரு சுயநீதி இருக்குன்னு அதை பிடிச்சிக்கிட்டு வாடுகிற மனுஷன் கிருபையை போக்கடிக்கிறான். அவன் பொய்யான மாயை எப்பொழுதும் பற்றி கொண்டே சபையிலே இருக்க விரும்புகிறான். சபையில் விரும்புகிற மனுஷர்களை ஆண்டவர் பார்க்கறதில்ல. தலையோடு ஒட்டி இருக்கிற கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற, சபைக்கு தலையாக இருக்கிற கிறிஸ்துவோடு இருக்கிற மனுஷர்களையும் அந்த சீசர்களையும் ஆண்டவர் அப்படி அவனை நடத்த விரும்புகிறார். அப்படிதான் தொடர்ந்து நம்மை தேவன் பொறுப்படுத்து அவருக்குள்ளே வைத்து அவருக்குள்ளே மறைந்திருக்கிற ஜீவனை நாம் கண்டுபிடிக்கும்படிக்கு அந்த விசுவாசம் அப்படிங்கிற புள்ளி அன்பினால், தேவனுடைய அன்பு கூர்ந்த அந்த அன்பினால் சுற்றி கொண்டிருக்கு. அதை பார்த்து மனம் திரும்பி அவரை அடைந்து கொள்ளும்படிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கையளித்திருக்கிறார். நாமும் அப்படி கிறிஸ்துக்குள்ளாக இருந்து நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்தி எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம். தேவன் தாமே காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வோம். ஆமென். வருஷங்களாய் எத்தனையோ ஆண்டு காலமாய் நாம் சீசர்கள்னு நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பயப்பட தேவையில்லை. சீசருங்கிறது ரொம்ப சிம்பிளான வார்த்தை. அது ஒரு பெரிய பயத்தையும் பெரிய காரியமாக நாம் யாரும் எடுக்க வேண்டியதில்லை. கற்றுக்கொள்ளுகிறோம்னு அர்த்தம், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லப்போனால் சீஷன்னா கற்றுக்கொள்ளுகிறவன், அவ்வளோதான். யாரிடத்துல? குருவின் இடத்துல. ஒரு லைஃப் டைம் நமக்கு இருக்குது. யாரும் கற்று தேர்ந்தவங்க இல்லை இங்கே இந்த பூமியில். யாராவது ஒருத்தவங்க கற்று தேர்ந்தவங்களை நீங்கள் சொல்லுங்கள், நம்ம மலைச்சு போகலாம். எல்லாரும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் குருவின் இடத்துல. தேறின எவனும் குருவை போல் ஆகும்னா நாம் குருவினிடத்தில் வந்திருக்கோமா? அதுதான் இப்போ பேச்சு. நாம் கற்றுக்கொள்ள குருவினிடத்தில் வந்திருக்கோமாங்கிறதான் நம்முடைய பேச்சு. எபேசியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலன் அதை திரும்பவும் அவர் எப்படி ஞாபகப்படுத்துகிறாருன்னா, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் சீசத்துவத்தை குறித்து பேசினால் 1000 வருஷங்கள் கூட இருக்கலாம், எத்தனை வருஷங்கள் இருக்கலாம் வச்சுக்கணும். பவுல் ஒரு விஷயத்தை சொல்லும்போது எப்படி சொல்கிறார்? 21:4-21, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்படுகிறோம். நாம் போதிக்கப்படுகிற மக்கள். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நாம் அவரிடத்தில் கேட்டறிந்து, யாரிடத்திலிருந்து கேட்டு அறிகிறோம்? பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து கேட்டு அறிகிறோம். போதனைகள் மூலமாய் நாம் கேட்டு அறிகிறோம். கேட்டறிந்து அவரால், பரிசுத்த ஆவியானவரால் நாம் போதிக்கப்படுகிறோம். மேலே உள்ள வசனம், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. நாம் கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற மனுஷர் மேலே சொன்ன மாதிரியெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளலைன்னு எழுதியிருக்கு. மேலே என்ன எழுதியிருக்குன்னா, 17 வசனத்தில், நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள்
தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடக்காமல் இருக்க நம்ம ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயங்களில் இருக்கிற கடினத்து நிமித்தம் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நிய மனுஷராக இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொண்ட மக்கள், அவர்களை போல நாம் இருக்க வரல. நாம் கற்றுக்கொண்டுக்கிட்டே இருக்கிறோம். நாம் தேர்வோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம்னு தெரில. ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வர்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். நாம் தேர்வோம். ஒரு விசுவாசம் இருக்கணும் நமக்கு இருதயத்தில். சீசன்னு சொன்ன உடனே ஏதோ பெரிய பாறாங்கல்ல தூக்கி தரையில் வைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவரிடத்தில் நம்ம மறுபடியும் பிறந்து மனம் திரும்பி வருத்தப்பட்டு பாரம் சுமந்து திரிந்த நான், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைத்தாரே. அப்படி அழைத்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்ன, அப்படித்தானே அழைத்தாங்க. கற்றுக்கொள்ளத்தானே அழைச்சாங்க. கற்றுக்கிட்டவங்களாம் அழைச்சாங்களா? இங்கே சில நேரங்களில் என்னமோ கற்றுக்கிட்டு என்னமோ நல்லாகிட்டு ஆண்டவர் இடத்துல வந்தது போல நமக்கு ஒரு உணர்வெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது செம்மையான கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. கற்றுக்கொள்ள வந்தவர்கள் நாம். சில நேரங்களில் எப்படி உணர்றோம்னா, ஏதோ பாவம் செய்து நான் பாவி ஆகிட்டேன்னு உணர்றோம். அப்படின்னா நம்ம நல்லது செய்து நல்லவங்களாகிடலாம்ல. நான் சொல்கிறது புரியுதா? பாவம் செய்து நம்ம பாவியாக ஆகிட்டோம்னா நல்லது செய்து நம்ம நல்லவங்களா மாறிடலாமா இல்லையா? ஆண்டவரே தேவையில்லையே. எவ்வளவு தலைகீழ நம்ம இருக்கிறோம்னு சிந்திக்கணும். நம்ம பாவம் செய்து பாவியாக ஆகலை. பாவியாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் எத்தனை பேர் நம்ம ஆழமாக உணர்ந்துருக்கிறோம்? நான் பாவியாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறேன். பாவம் செய்து பாவியாகலை. அப்படின்னா நான் நல்லது செய்து நல்லவனா மாறிடலாம். அதுக்கு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஏன் தான் ஆண்டவர் வந்தார்? நான் நல்லவனா மாறிடலாம், நான் தான் பாவியா மாறினேன், இப்போ நல்லவனா மாறிடலாம். கிறிஸ்து ஏன் வந்தார்னே அடிப்படையில் நம்ம புரியாமல் இருக்கக்கூடாது. நான் நீதிமானாய் கர்த்தர் என்ன மாத்தினதுனால நான் நீதி செய்கிறேன், அவ்வளவுதான். நீதி செய்தெல்லாம் யாரும் இங்கே நீதிமானா மாறல. அது கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. அதுக்கு பேர் தான் நாம் சுயநீதின்னு சொல்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறவர்கள் அல்ல. கிறிஸ்துவனுடைய நீதியை நாம் அடைந்தவர்களும் அல்ல. நாம நீதி செய்து நான் சுயநீதிக்காரனாய் மாறலாம். நான் கிறிஸ்துவின் நீதிக்கு அந்நியனாய் போயிடுவேன். பவுல் நிறைய நீதிகள்லாம் செய்தவர் தான். ஆனால் அவர் அப்படியெல்லாம் நீதிமானாக மாறலைன்னா அவரே தான் சொல்கிறார், நான் புரிய மாட்டேன்றோம். அவர் தான் நீதிமானாய் மாறினதை எப்படி சொல்கிறார்? விசுவாசத்தினால வருகிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. அப்போ விசுவாசம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை. அதை தொலைச்சிட்டா எல்லாம் தொலைஞ்சிரும். அதுக்கு நம்ம இங்கே வர வேண்டியதே இல்லை. அப்படி தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் அதுக்கு இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. நாம் நீதி செய்து நல்லது செய்து நல்லவங்களாக மாறி போயிடலாம். தான தர்மங்கள் புண்ணியங்கள் இன்னைக்கு பாருங்கள் என்ன நடக்குன்னு. சில இடத்துல கேள்விப்படுற 2 நாளில் 2 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்க. எவ்வளோ நல்லது செய்கிற மக்கள் இருக்கிறாங்க. நல்லது செய்து நல்லவங்களாக மாறவா இங்கே வந்தோம். அதுக்கு ஆண்டவரே தேவையில்லை, விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். என்னை பொறுத்தவரை அடிப்படையில் நம்ம தவறாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தவறாக இருக்கும். நான் சகோதரர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை கேட்டேன் சார், அனாசலம் சொல்லும்போது, என்னிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? விசுவாசம்னா பிறர் பார்க்கத்தான் செய்யணும். என்னிடத்துல விசுவாசம் இருக்குன்னா அது பிறர் பார்க்கணுமா வேணாமா? ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 'அப்போஸ்தலன் அதை எப்படி பிரசன்ட் பண்ணுறான்னு பாரு, அதை எப்படி சொல்கிறாரு பாரு. தேவனுடைய 19ஆம் வசனம், தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைச்சிருக்கு. அது என்றைக்குமே மாறலை. ஆண்டவர் போட்ட அஸ்திவாரம் தான். அதுக்கு மேலே தான் நாம் கட்டுறமே தவிர வேறு யாரும் ஒரு அஸ்திவாரம் போடலை. அந்த அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. அடுத்து, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கர்த்தர் தம்முடையவர்களை, இங்கே உட்கார்ந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே,
கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். யார் இங்கே உட்காந்துருக்கவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, யார் அவருடைய பிள்ளை, யார் உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவானாய் எண்ணப்படுகிறார்கள், யார் விசுவாசிக்கிறாங்க, யார் விசுவாசிக்கிறேன்னு தேவன் எல்லாவற்றையும் தம்முடையவர்களை அறிவார். நமக்கு யாருக்கும் தெரியாது. இங்கே ரட்சிக்கப்படாதவங்களும் ஒருத்தரை சொல்ல முடியாது. ஒருத்தர் சீசர் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில காரியங்களை வச்சு வேணால் சொல்லலாம். யாரையும் ஒரு தீர்ப்பிட முடியாது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். இப்படி நம்முடைய சகோதரன் சொல்கிறது இப்படி. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. இப்படி வச்சு ஒரு இதை வச்சுருப்பாருங்க. இதுக்கு மேலே என்ன தெரியும்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு கீழே தான் தெரியும். இதுக்கு மேலே உள்ளது என்ன பண்ணால் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கர்த்தருக்கு யார் யார் அப்படின்னு தெரியும். எது என் ஆடு, எது ஆடு இல்லை, இதுக்கு கீழே உள்ளது எனக்கு தெரியும். அதை எப்படி சொல்றார் பாரு. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கடவன் என்பதும் அதற்கு முத்திரை. கர்த்தர் அறிந்தவர்கள் யார் அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்போ கீழே உள்ளது தெரியுமா தெரியாதா? தெரியும். அவங்க யாரு? அநியாயத்தை விட்டு விலகிறவங்க. அவங்க தான் கர்த்தர் அறிந்தவங்க. எல்லாரும் இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? நாம் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவாருங்க. யாரையும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை இல்லைனோ, நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்கனோ, நான் நரகத்துக்கு போனேன், நீங்கள் நீதிமான் இல்லைனோ, நான் நீதிமானோ ஒன்றும் வேணாம். ஏன் வேண்டாம்னா கர்த்தருக்கு தெரியும். அவங்கெல்லாம் யாருங்க உட்காந்துருக்க எல்லாரையும் தெரியும் ஆண்டவருக்கு. யாரையும் ஏமாற்ற முடியாது நம்ம. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், மனுஷர்களாகிய நமக்கு தெரியும். அது யார் அப்படின்னா அவங்களுடைய செயல். அநியாயத்தை விட்டு விலகிறவங்க கர்த்தர் அறிந்தவர்கள் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் எப்படி கண்டுபிடிப்பேன் கர்த்தர் அறிந்தவர்களை? இப்போ கர்த்தர் அறிந்தவர்கள் எனக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் அறிந்தவர்களை எனக்கு தெரியாது. சும்மா தப்பாக விளங்கிக்கக்கூடாது, நியாயம் திருத்திக்கிட்டு அலையக்கூடாது. கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படின்னா அநியாயத்தை விட்டு விலகுகிறவர்கள் கர்த்தர் தெரிந்தவர்கள் எனக்கு தெரியும். அவ்வளோதான். அநியாயத்தை விட்டு விலகாத ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தார் நான் ஏற்றுக்குவேனா? எனக்கு கீழே உள்ளது தெரியும். அது அநியாயத்தை விட்டு விலகுகிறவன். இன்னும் ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் எத்தனையோ முறை நாம் வாசித்திருக்கிறோம். நாம் பயப்பட தேவையில்ல. கர்த்தர் என்னை அறிவாரா? அறிந்திருக்கிறாரா? கர்த்தருக்கு என் இருதயம் பட்ட பகல் போல தெரியுமா? அதில் தான் நமக்கு கவனம் இருக்கணும். 10:15 படிக்கிறேன். 14 நானே நல்ல மேய்ப்பன். 15 முதல் படிக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். புரியுதா தமிழ்? ஏமாந்து போகக்கூடாது. ஏமாந்து நிச்சயமாக போகக்கூடாது. அதுக்காக சபை கூடலை. தேவன் ஆண்டவர் என்ன சொல்றாரா? நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஆடுகள் என்னை அறிந்திருக்குன்னு சொல்றாரு. அவரை நாம் அறிந்திருக்கிறோமா? அவர் என்ன எனக்கு செய்தார்னு அறிந்திருக்கிறோமா? அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் என் வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வந்திருக்குன்னு நான் அறிந்திருக்கிறேனா? என்ன சொல்றார்? நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களையும் அறியப்பட்டும் இருக்கிறவர்களுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன். எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் அது புரியாது. ஜீவனை தேவன் யாருக்கு கொடுத்தாரு எல்லாருக்கும் புரியாதுங்க. யாருக்கு புரியும்? அவரை அறிந்தவர்களுக்கு அல்லது அவரால் அறியப்பட்டவர்களுக்கு, அவரை அறிந்தவர்களுக்கு. இவங்களுக்காக தான் ஜீவனை கொடுத்ததே புரியும். நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவனே எனக்கு தெரியலனா ஜீவனை கொடுத்தது எனக்கு எப்படி தெரியும்? நம்ம சுற்றி சுற்றி குழப்பிக்கிட்டே கிடக்கக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையை. வெரி சிம்பிள். இன்னொரு வசனத்தை வாசிப்பார். சிலது விசுவாசம் இல்லை, சில ஆடுகள். 26ஆம் வசனம். ஆண்டவருடைய மந்தையின் ஆடுகளாய் இல்லாதவர்கள் யாருன்னா விசுவாசிக்காதவர்கள் எழுதியிருக்கு. படிங்க.
ஆனாலும் சிறுகுட்டியே, நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். விசுவாசம் இல்லாத யாரும் தேவனுடைய மந்தையின் ஆடுகள் அல்ல. அப்படி புரியுதா உங்களுக்கு? அடுத்த வசனம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஒரு நல்ல சீஷன், கற்றுக்கொள்ளுகிறவன், அவன் தன்னுடைய மேய்ப்பனை அறிந்திருக்கிறான். கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார், பிதா தம்முடைய குமாரன் மூலமாய் சிலுவையில் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அதை அறிந்திருக்கிறான். அவருக்கு பின்னாடி அவன் போகிறான். 28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். என்னுடையதை நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் தெளிவாக கேட்டு பார்க்கணும். உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும், தேவன் என்னை அறிந்திருக்கிறாரா? தேவன் என்னை அறிந்து என்னை என்ன செய்கிறார்? அல்லது நான் அவரை அறிந்திருக்கிறேனா? அப்படின்னா அவைகளுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போகாது. ஒரு காலம்னா எப்ப? நம்ம விளங்கிக்கிட்டு தான் சரி. ஒரு காலம் கெட்டு போகுது. சாகுற வரைக்கும், அவர் வருகிற வரைக்கும் கெட்டே போக மாட்டேன். என்னை கெடுக்க ஒரு சக்தி முடியாது. ஒரு மனுஷனாலும் கூடாது, ஒரு சூழ்நிலையாலும் கூடாது. நான் உற்சாகமா சந்தோஷமா ஆணித்தரமா சொல்ல முடியாது, முடியாது. என்னை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாதுன்னு நான் சொன்னேன்னு நீங்க மொழிபெயர்க்க கூடாது. அவரை தன்னை அசைக்க முடியாதுன்னு சொல்றார். மதியேட்டவர் நீங்க வேணா அப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம். கர்த்தருடைய கையிலிருந்து என்னை ஒருத்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள மாட்டான். நான் என் தெய்வத்தை அறிஞ்சிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தின் மேன்மையை அறிஞ்சிருக்கிறேன், அவர் எனக்கு சிலுவையிலே செய்த தியாகத்தை நான் அறிந்திருக்கிறேன், அவர் தன் ஜீவனையை கொடுத்ததை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று சொல்லுகிறார், 18 வசனம், என்னை அறிந்த ஆடுகளை, நான் அறிந்திருக்கிற ஆடுகளை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கவே முடியாது. நானே அதை கொடுக்கிறேன். ஒருத்தர் என் கையிலிருந்து பறிச்சுக்க முடியாது. உங்களுக்கு அப்படியெல்லாம் விசுவாசம் இருக்கா? அவங்க தான் தெய்வத்தை அறிஞ்சவங்க. அன்னாடம் பயந்து பயந்து சாவுறதா ஒரு நிச்சயம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையா? நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன் ஒருத்தர்கிட்ட, ஒரு சிலர்கிட்ட ஒரு நம்பிக்கையுமே கிடையாதுங்க. என்ன ஆக போகுதுன்னே நடக்கல. நம்ம கேட்டோம் யோபுவை குறித்து, பளிச்சுன்னு ஒரு விஷயம் எனக்கு பட்டது. முதல்ல தேவன் வேலி அடைச்சிருக்கிறாருன்னு தெரியுமா? வேற ஒன்றும் பெருசாக தெரிய வேண்டாம் நமக்கு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படணும், பொல்லாப்பைப்பட்டு விலகுறனுமா இருக்கு. யோபுவின் மேல் கவனம் வச்சா சாமி, அவனை நீங்கள் வேலி அடைச்சி வச்சிருக்கீங்களே, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைச்சி கேட்டை பூட்டி சாவியை நீங்கள் வச்சிருக்கீங்களா? அப்போ அவன் நல்லா தான் இருப்பான், அவங்கள தான் தொழுது விடுவான். சாவி யார்கிட்ட இருக்கு? ஹலோ, விசுவாசம் இருக்கா? வேலி அடைச்சிருக்கிறாருன்னு தேவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய எல்லாவற்றிலையும் பொறுப்புடையவராக வேலி அடைச்சிருக்காரான்னு முதல்ல விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இல்லாதவர்கள் எப்படி பாதுகாக்கப்படுவோம்? தேவன் எனக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைச்சிருக்கிறான்னு முதல்ல விசுவாசம் இருக்கா? தன் சொந்த மகனையே கொடுத்தவர் மற்ற எல்லாம் எனக்காக கொடாதிருப்பது எப்படின்னு விசுவாசம் இருக்கா? அதுக்கு பிறகுலங்க அடுத்த ஸ்டெப்பு. வேலி அடைச்சிருக்கிறாரா? அவர்கிட்ட தான் சாவி இருக்கு. நிறைய சொல்லலாம், நிறைய நடக்கும் நமக்கு. ஏதோ நான் தேவனிடத்தில் நெருங்கி போக எனக்கு துன்பத்தின் மேல துன்பம் வருதுன்னு நினைக்கிற கிறிஸ்தவங்க ஏராளம் அவிசுவாசிகள். நான் ஏன் இயேசுவை இவ்வளோ முழு ஆர்வமாக முழு பலத்தோடு நம்ம பின்பற்றுவானே, 10-11 நான் இருந்துட்டா இந்த பிரச்சனைலாம் எனக்கு வராதேன்னு சொல்கிற பிசாசின் சத்தம் கேட்கறவர்கள் இருக்காங்க. பட்டும் படாமல் இருந்துட்டா நமக்கு இயேசுவிடத்தில் வந்தால் எப்போ பார்த்தாலும் உபத்திரவமாம், பிரச்சனையாம். யார் சொன்னா? பிசாசு சொல்லியிருக்க.
அவர் வேலி அடைத்து சாவி அவர் கையில் இருக்கு. யோபுக்கு ஏதாவது செய்யணும்னு தானே சொல்கிறான் பிசாசு. என்ன சொல்கிறான் சாத்தான்? யோபுக்கு நான் ஒன்று செஞ்சு பார்க்குறேன், அதுக்கு பிறகு உங்களை தூஷிக்கிறானா ஆராதிக்கிறானான்னு பார்ப்போம்னு தானே சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏதோ அவன் உங்கள்கிட்ட இருந்தால் சாவின்னு கொடுத்துட்டாரு. ஆண்டவருடைய பிள்ளை அவருடைய ஆடுகளுக்கு எதையாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சா பிசாசு செய்ய நினைக்கலாம், தீமை செய்ய நினைக்கலாம். உத்தரவு யாரு கொடுக்கணும்? அப்பா. அவங்க தான் பிள்ளை. தேவனிடத்துல உத்தரவு வாங்கிக்கிட்டு மட்டும்தான் சாவியை வாங்கிக்கிட்டு வந்து தான் திறக்கணும். சாவியை வாங்கிட்டு வந்து திறந்தானா? திறந்து காரியங்கள்லாம் நடந்துதா இல்லையா? என்ன முடிவு என்னவா நடந்தது? யோபு 42 நான் வாசிக்கிறேன். என்ன நடந்தது முடிவில்? ஆசீர்வதிக்கப்பட்டுட்டானா? ஒன்றும் அவனுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது, நம்ம மேலே ஒரு அதிகாரம் கிடையாது அவனுக்கு. பிசாசு என்ன செஞ்சிட முடியும்? பிரதர், பிசாசு நீங்கள் மேடையில் நின்று பேசிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு பாருங்கள், போகும்போது வண்டி போனால் அங்கே விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததி கிளம்பி வருது. இப்போ விசுவாசம் இல்லாத சந்ததி, சீசர்கள் மறிக்கிறோம் என்னமோ பேசிக்கிட்டு விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததி உருவாகுது. சுயநீதிக்காரர்கள் விசுவாசத்தை தொலைச்சிட்டு சதா பயம். பேதுருவினிடத்துல கேட்டாரா? பேதுருவை சொன்னார் ஆண்டவர், சாத்தா ஒன்ன சொலகில் புடைக்கிறதுக்கு போல புடைக்கிறதுக்கு சொலவில் புடைக்கிறது போல புடைக்கிறோம்னா யார்கிட்ட உத்தரவு கேட்கணும்? ஒரு நல்ல சீசன் கற்றுக்கொள்ள வந்தவனை புடைக்கணும்னு சொன்னால் யார்கிட்ட உத்தரவு கேட்கணும்? உத்தரவு கொடுத்தாரா? அவன் கேட்டுக்கொண்டான்னு உத்தரவு கொடுத்தார். புடைச்சானா? சொலவில் போட்டு புடைச்சானா? சொலவில் போட்டு புடைச்சா என்ன போயிடும்? பதரெல்லாம் போயிட்டா பேதுருவின் வாழ்க்கையில்? பரிசுத்தம் ஆயிட்டானா? சூப்பர் ஆயிட்டாரா? சும்மா வந்து ஒன்று நம்மளை இப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவிசுவாசிகளை நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தான் பயம், நடுக்கம் தான் இருக்கும் உங்களுக்கு. விசுவாசமே இருக்காது. என் தலையில் உள்ள முடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு முடியை கூட அவனால் தொட முடியாது. அப்பா மேலே நான் நம்பிக்கையாக இருக்கேன். எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க, நான் அனாதை. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எங்கள் அப்பா துல்லியமாக இருந்திருக்கிறாங்க. எனக்கு உடைக்க உத்தரவு கேட்டான் பேதுரு, நல்லா ஆகிட்டாரு. உடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான் யோபு, நல்லா ஆகிட்டாரு. புடைக்க நம்மையும் உத்தரவு கேட்டுக்கொண்டால் நாம் மட்டும் நாசமாக போயிடுவோம். அப்படியா? சீசரா இல்லைன்னா அப்படிதான் இருக்குங்க. சீசரா இல்லைன்னா அந்த எண்ணம் தான், சதா பயம் இருக்கும். காலையிலேருந்து பைபிள் படிக்கலன்னா என்னமோ நடந்துருமோ. அவிசுவாசி காலையில் ஜெபிக்கலன்னா குறுக்க யாராவது வந்து விழுந்துருவான் வண்டியில். அப்படியா? ஷோ கடவுளே, கர்த்தாவே ரட்சியும். நான் ஜெபிக்க வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம்னு சொல்லலை. இதெல்லாம் ஒரு பயத்தினால செய்கிறோம் பாருங்க. அது என்னது? அது தெய்வ அன்புனாலும் தேவ பக்தினாலும் செய்யாமல் பயத்தினால. சீசரடா, சீசன் பயப்படுகிறோன்னு இல்லை, ஃபெயில். சார் என்ன சொல்கிறாரு? அப்பா அம்மாவை கூப்பிட்டு டிசியை வாங்கிட்டு போயிருங்கன்னு வாத்தியார் சொல்லுவார். ஆனால் நல்ல வாத்தியார்னா அவனை கொடுத்து தட்டி அடுத்து 45 வாங்கலாம், நீ 80 வாங்கலாம், நீயும் 100 வாங்க முடியும், தைரியமாக படின்னு தான் சொல்லுவாங்க. கற்றுக்கொள்ள வந்தவன் அவன். இங்கே காலேஜெல்லாம் முடித்தவன் எப்படி ஒரே நாளில் முடிஞ்சு போச்சா படிப்பு? எல்லாம் லாய்க்கு கிடையாதுடா, வீட்டுக்கு போடான்ட்டாங்களா? கற்றுக்கொள்ள வந்த மக்கள் நாம் புரிஞ்சிருக்கோமா தேவனுடைய வழிகளை? எனக்கு ஒரு காரியம் ஏதாவது செய்யணும்னா தேவனிடத்தில் உத்தரவு கேட்டுக்கிட்டு தான் அவன் வரணும். தேவன் உத்தரவு கொடுத்தாத்தான் வர முடியும். அவருடைய கையில் இருந்து அப்படியெல்லாம் ஒருத்தன் பறிச்சுக்க முடியாது. அவர் பலத்த கை, மைட்டி ஹேண்டுன்னு சொல்ற, பலத்த கையில் வச்சிருக்கிறாரு, அணைச்சு பிடிச்சிருக்காரு நம்மளை. அவர் கையினால நம்மளை பிடிச்சிருக்கிறாரு. ஒரு சிலர் நீங்க அவர் கையை பிடிச்சிருக்கீங்க, அதுதான் நமக்கு பயங்கர பயமா இருக்கு.
ஆண்டவருக்கே தெரியுது, இவன் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், எனத்துக்கு இந்த அழிஞ்சு போகிறதுக்காகவே இவன் கையை பிடிச்சிக்கிட்டாலேரா, இவன் எப்பவும் போயிடுவான். சிலர் பார்த்தீங்கன்னா கையை நாம பிடிச்சிருப்போம், பணம்னா போயிடுவோம், அதுனா போயிடுவோம், இதுனா போயிடுவோம், சுயநீதி போயிடுவோம், பெருமை அதுக்கு பின்னாடி போயிடுவோம். ஆண்டவர் இப்படி கையை பிடிச்சிருந்தாருன்னா அந்த புடியிலிருந்து ஒருத்தராலும் தும்பிட முடியாது. அப்படித்தான் அன்பின் கயிறுனால நம்ம கட்டி வச்சிருக்கோம். நான் சொல்றது எல்லாரும் இல்லை, அவருடைய ஆடுகளே, யாரெல்லாம் கற்றுக்கொள்ள வந்தவர்களே, அவர் இருக்க பிடிச்சிரு கட்டி அணைச்சிருக்காங்க. ஒருபோது என்ன கெட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கு அப்படி விசுவாசம் இருக்கா? என்னமோ நாம தான் இதை காத்துக்கொள்ள வந்து இங்கே தவிச்சிட்டு கிடக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? நான்லாம் அப்படி சிந்திக்கிறதே கிடையாது. நாம தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை காத்துக்கொள்றதுக்கு உதச்சிக்கிட்டு கிடக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். பேதுரு புஸ்தகம். உண்மையாகவே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவங்க யாரு? பேதுரு அதை நமக்கு தெளிவாய் பேசுகிறேன். ஒன்று வாசித்தோம், எங்களைப் போல அருமையான விசுவாசம். இன்னொன்று பேசுகிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். விசுவாசமாக இருக்கணுங்க. தூங்கி வழிஞ்சு சமயம் வரும்போது எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கலாம். நான் சிலர் யாராவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதை தப்பத்தானே பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம பக்கம் தெரியாமல். நம்ம தேவனுக்கு பெரிய அவமானத்தையே கொண்டு வந்துட்டாங்க. நாம் கொண்டு வருவோம். கொஞ்ச நாள் சுயநீதியிலேயே போய்கிட்டு இருந்தோம்னா ஒரே தட்டு தட்டி விழுந்து மூக்கு உடஞ்சி அவமானம் இல்லை, பெரிய அவமானத்தையே நம்ம கொண்டு வருவோம். பிறரை நியாயம் தீர்த்து கொண்டு இருந்தோம்னா நாம் மனத்தாழ்மையாக இருந்தால் என்ன சொல்கிறாங்க? பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவு, என்னை முன்னமே தேவன் அறிந்திருக்கிறார். எப்போ? உலகம் உண்டா. இதெல்லாம் விசுவாசங்க. இப்படி விசுவாசிகள் தான் பதறாமல் தைரியமாக இருக்கிறவங்க. என்னை ஏதோ யாரோ கண்டு இங்கே வரல. நான் ஒரு பிரதர் வெள்ளிக்கிழமை கூட சொன்னாங்க, யாரை கண்டு வந்தா வரவும் கூடாது, யாரை கண்டும் போகவும் கூடாது. யாரையும் கண்டு இங்கே வந்திருக்கிறவர்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் செக்யூரிட்டியே கிடையாது, உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. யாரையாவது கண்டு இடரல் அடைஞ்சாலும் உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. நீங்கள் நம்ம இயேசுவை தான் பார்க்கணும். இயேசு இங்கே இல்லையா, போய்கிட்டே இருங்க. தீர்க்க தரிசனம் இங்கே இல்லையா, போய்கிட்டே இருங்க. வேண்டாம், வேற சபைக்கு போகலாம் தாராளமாய். சும்மா இங்கே வெத்து பேச்சு தான் இருக்கு, வெத்து வைராக்கியம் தான் இருக்கு. விசுவாசம்னா வைராக்கியம் நினைச்சுக்கிறோம், நமக்கு இருக்கிற உணர்வுன்னு நினைக்கிறோம், நமக்கு வைராக்கியமான சத்தம் நினைச்சிட்டு இருக்கோம். மூடத்தனம். விசுவாசம்ங்கிறது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவன் நிச்சயம். நமக்கு இருக்கிற வைராக்கியம் எல்லாம் விசுவாசம் இல்லை, நமக்கு இருக்கிற எழுச்சி எல்லாம் விசுவாசம் இல்லை. அது கர்த்தருடைய வார்த்தை மேல் நாம் கொண்டிருக்கிற ஆழமான நம்ம மனம், அதுதான் விசுவாசம். சிலர் நாம் யோசிக்கிறோம் நமக்கு இருக்கிற வைராக்கியம் எல்லாம் விசுவாசம் இல்லைங்க. எல்லா மதத்திலும் வைராக்கியம் இருக்கு. எல்லா மதத்திலும் போலுங்க வைராக்கியசாலிகள் எப்படி இருக்காங்கன்னு. நமக்கு ஒரு மத வைராக்கியம் இருக்கக்கூடாது, சபை வைராக்கியம் இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்தவர்கள். அப்போ எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குன்னா அது தொடக்கம் தேவனாக இருக்கணும். அது என்னன்னா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை முன்குறித்திருக்கிறார். அவருடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினால நாம் பரிசுத்தமானேன், நான் அப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல. சத்தியத்தையே நம்ம அறியலைன்னு தான் நான் விளங்கிக்கிறேன். ஆவியானவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நீங்கள் நிறைய இடத்துல இருக்குது, இப்போ நேரம் இல்லை, நிறைய இடத்துல வாசித்து பாருங்கள். ஆவியானவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், கீழ்ப்படியவும் நடத்துகிறார். பரிசுத்தமாகிட்டேன்னா கீழ்ப்படியும், அல்லது என் கேரக்டர் சுபாவத்தை மாறிட்டா நான் ஆயிடுவேன், அவ்வளோதான், கீழ்ப்படிஞ்சிடுவேன். ஒரு பன்னிக்கு பூனை இதயம் போயிடுச்சுன்னா பன்னி எப்படி இருக்கும்? பன்னியை பூனை மாதிரி மாற்ற முடியுமா? எப்ப? பூனை இதயம் பன்னிக்கு போயிட்டா அது சுபாவம் மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படியும். அப்படிதான் நான் விளங்கிட்ட சுவிசேஷத்தை. நம்மளை தேவன் மாற்றிட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படியும். நாம் கீழ்ப்படிஞ்சாலாம் ஒன்றும் நடக்காது. தேவன் நம்மை மாற்றாமல் நம்மளால் கீழ்ப்படியவே முடியாது. என் சுபாவம் மாறாமல் நான் கீழ்ப்படியவே முடியாது. எப்படி ஒரு சேத்துல கிடக்கிற பன்னி திரும்ப சேத்துக்கு போகாமல் இருக்கணும்னா அது இதயம் மாற்றப்படணும். அப்போ தேவன் தான் நம்முடைய இதயத்தை மாற்றிருக்கிறார். கல்லான இதயத்தை எடுத்து
சதையான இருதயத்தை அவர் தான் தந்திருக்கிறார். அதனால தான் நான் கீழ்ப்படுகிறேன். நான் கீழ்ப்படுகிறேன்னா சத்தியத்தையே நான் அறியலை, தலைகளை நடக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிற பேர், தேவனுடைய முன்னறிவின்படி அழைக்கப்பட்டவர்களை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தி கீழ்ப்படிதலுக்குள்ளே நடத்தி இரத்தம் தெளித்து அனுதினமும் அவர்களை புதிதாக்கி அவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பரதேசிகள்னு சொல்றாங்க. தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிறத நான் எப்படி விளங்கிக்குவேன்? இன்னும் நம்ம விளங்கிக்கணும்னா நான் பரதேசின்ற எண்ணம் எனக்கு இருக்கும். என்னுடைய குடியிருப்பு, நான் வேற ஊர்ல இருந்து வந்தாள். எங்கே இருந்து? தேவனால் பிறந்தவன் நான், ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த பிள்ளையாய். அப்ப இந்த ஊருக்காரனா இருந்தேன், இந்த உலகத்துக்காரனா இருந்த, உலகத்தானா இருந்தேன். அப்படிதான் எழுதியிருக்கு வேதத்தில். உலகத்தான், மறுபடியும் பிறக்காத எல்லாரும் உலகத்தான். மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் தேவனால் பிறந்தவன், அவன் உலகத்தான் அல்ல. புரியுதா சத்தியம்? அப்படி புரியுறீங்களா நீங்க? தேவனால் பிறந்தவன் உலகத்தான் அல்ல. அவன் யாரு? இந்த பூமி எப்படி நினைக்கிறான்? பரதேசி. நான் இப்ப பார்த்த சொல்றேன், நான் கண்டதை. இங்க வியாதி, பண கஷ்டம், நெருக்கங்கள் எல்லாம் இருந்தா எல்லாரும் அண்டிக்கிட்டு தாங்க கிடப்போம் கடவுளை. அதுல சந்தேகமே கிடையாது. அது இல்லை, அது மட்டும் இல்லை. யார் அண்ட மாட்டா? பிரச்சனைகள், நம்ம கேட்டது கிடைக்கல, நமக்கு நம்ம வேண்டுனது கிடைக்கல, நமக்கு ஏதோ பிரச்சனைகள், வியாதி, பண கஷ்டங்கள் அப்படின்னா எல்லா மதத்திலையும் கடவுளை அவங்க தான் அண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்கும்போது கடவுளை அண்டிக் கொண்டு இருக்கிறது மட்டும்தான் விசுவாசம்னு ஏதோ இருக்கிறவங்கள பார்த்து நம்ம புச்சமாய் அல்லது அலட்சியமாய் நினைக்கக்கூடாது. அப்படி யோசிக்கக்கூடாது. எல்லாம் இருந்தும் சம்பூர்ணமாக இருந்தும் ஒருவன் தேவனை பின்பற்றுகிறது ஈஸியா, இல்லாமல் இருக்கும்போது தேவனை விசுவாசிக்கிறது ஈஸியா? எது ஈஸி? ஒன்று இல்லாமல் சிரமம், கஷ்டம், பண கஷ்டங்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறது ஈஸி. ஆனால் எல்லாம் இருந்தும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமே, அதில் தான் ஸ்ட்ரகிளே இருக்கு. பவுலை கேட்ட அருமையாக சொல்லுவோம். வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் தேவனால் போதிக்கப்பட்டார். பசியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும். பசியாக இருக்கும்போது எல்லாரும் ஆண்டவரை தேடுவோம். இப்போ நமக்கு நெருக்கங்கள், பிரச்சனைகள் இருந்தால் எல்லாரும், நானே சபையிலேயே பார்க்குறேன்னே, அரசல் உரசலாக இருப்பாங்க சபையில். பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, தொடர்ந்து வருவாங்க சபைக்கு. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு போனோடனே பழைய எப்படி ஒரு போக்கு போயிடுவாங்க. அப்புறம் எல்லாம் சுருட்டி அடித்து திரும்ப இங்கே ஓடி வருவாங்க, வந்துக்கிட்டே இருப்ப தொடர்ந்து. நான் அப்படியே கவனித்து பார்க்குறேன். ஓ, இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும், பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் காலையில் எழுந்து ஜெயிப்பாங்க. பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் பைபிள் படிப்பாங்க. அப்படியா? இல்லை, எல்லாம் சம்பூர்ணமாய் ஒருவருக்கு இருந்தும் அவர் தேவனை விசுவாசிக்கிறது தான் ஸ்ட்ரகிள். ஆனால் அப்படி ஒரு மனுஷன் விசுவாசித்தார், அவர் தான் பவுல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, அதுக்குள்ள தான் அப்படி எழுதுகிறார். எல்லாவற்றையும் செய்யனா பசியாக இருக்கவும், பட்னியாக இருக்கவும், தாழ்ந்திருக்கவும், வாழ்ந்திருந்த காலத்திலும் ஆண்டவர் தான் எனக்கு, தாழ்ந்திருந்த காலத்திலும் ஆண்டவர் தான் எனக்கு, வேற யாரும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளோ உயர்ந்தது, உன்னதமானது. நாம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்மளை வச்சு அளந்து ஏதோ நெருக்கங்கள், பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறா நான் தான் பரிசுத்தவான். அவங்களுக்கு என்ன அமெரிக்காவில் இருக்காங்கன்னு யோசிக்க கூடாது. அப்படியே நான் இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குலாம், கஷ்டங்கள்லாம் போய்கிட்டு இருந்தா நான் தான் சீசன், நான் தான் சரியா இருக்கிறேன், நான் தான் உத்தமன் நினைக்கக்கூடாது. அப்படி இல்லை. அவங்களுக்கு என்ன, அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கவங்க உங்களை அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை ஆண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம குச்சி வீட்டில் இருந்துக்கிட்டு ஆண்டவரை ஆண்டிக் கொள்ளலை. என்னது? எது பெருசு? அங்கே இருந்து அவ்வளோ கோடியா, அங்கே ₹1, இங்கே ₹100 அப்படியா? அதை அவங்க ஒன்றும் மதிக்காமல் ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்க. இங்கே நம்ம இதான் பரிசுத்தமாக, சில கஷ்டங்களே பரிசுத்தம்னு நினச்சிக்கிறோம். நம்ம கஷ்டப்படுறதே தேவன் நம்மளை நேசிக்கிறதா நினச்சிக்கிறோம். இருக்கலாம். நம்ம பரிசுத்தமானோம்னா கஷ்டம் தேவன் நம்ம நேசிக்கிறதுக்கு அடையாளம். நாம பரிசுத்தமாகலன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் வருகிற கஷ்டம்னு அர்த்தம். நான் விளங்கி கொள்ளணும் சுவிசேஷத்தை எப்பவுமே.
சந்தோஷமாய் தைரியமாய் கர்த்தாவே எனக்கு விளங்க பண்ணும். புது உடன்படிக்கைன்னு சொல்கிறோம். நான் சிம்பிளாக சொல்கிறேன், புது உடன்படிக்கை என்னன்னு. முன்ன சொன்னேன்ல, புது உடன்படிக்கைன்னு என்ன? நீதி செய்து நீதிமான் ஆகிறது புது உடன்படிக்கை இல்லை. அது உலகத்தான். பழைய உடன்படிக்கைன்னு கூட வச்சு, விசுவாசத்தினால யார் நீதிமான் ஆகிற அதான் புது உடன்படிக்கை. நன்மை செய்து நல்லவங்களாகிறது பழைய உடன்படிக்கை. நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, நான் நல்லது செய்ய முடியாது, நான் பாவி அப்படின்னு நீங்க வந்ததுனால தான் இந்த வாழ்வு எனக்குன்னு யாரெல்லாம் விசுவாசித்தோம் அதுதான் கிருபையினால் உண்டான வாழ்வு. அப்படித்தான் எழுதியிருக்கு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் நம்மால் உண்டானதா? அதான் புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை பேப்பர் மை. புது உடன்படிக்கை இதயம் பரிசுத்த ஆவியினால் எழுதினது, இதயத்தில் தொடப்பட்டது. இங்கே நிறைய பேர் நம்ம பழைய உடன்படிக்கிற ஆட்கள் தான் உட்காந்துருக்குறோம். எப்போ பார்த்தாலும் நம்முடைய நீதி தான் நமக்கு பெருசாக இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும், என்ன நீதியை செய்தாலும் இதெல்லாம் என்னால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவுன்னு வந்தால் நம்ம புது உடன்படிக்கை வந்துட்டோம்னு அர்த்தம். எந்த நீதியை செய்தாலும் பிறரை அற்பமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாம் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னே அர்த்தம். அதுக்கு பிறகு நீதியாவது மண்ணாங்கட்டியாவது, ரட்சிக்கவே படலைன்னு அர்த்தம். நிறைய நீதி செய்யலாம். யார் நீதி செய்தது? பரிசேயர்கள். ரட்சிக்கப்பட்டாங்களா? உபசாரத்தில் கையும் களவுமா பிடிக்கப்பட்ட பெண் ரட்சிக்கப்பட்டாளா? சகையும் ரட்சிக்கப்பட்டானா? பரிசேயர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா? சுயநீதிக்காரர்களுக்கும் ஆண்டவருக்கு என்னைக்குமே சம்பந்தம் கிடையாது. அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். இது என்னால் உண்டானதல்ல ஆண்டவரே, இது நான் சம்பாதிச்சு கொண்ட வாழ்வு இல்லை ஆண்டவரே, இது என் திறமையினாலேயோ என்னுடையதுனால அல்ல ஆண்டவரே, இது உங்கள் ஈவ். இன்னைக்கு அன்பாக இருக்கா உங்கள் ஈவ், தயவாக இருக்கிறேன்னா உங்கள் ஈவ், பரிசுத்தமாக இருக்கிறேன்னா உங்கள் தயவு, எல்லாம் உங்கள் கிருபை ஆண்டவரே, எதுவும் என்னால் உண்டானது இல்லை ஆண்டவரே அப்படின்னு இருதயத்தில் நொறுங்கி உடைந்து கண்ணீர் இருந்தா அவங்க தான் புது உடன்படிக்கை நாள். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். நான் உட்காந்து அப்படி தான் யோசிக்கிறேன். எல்லாத்தையும் என்னோட சின்ன வயசுலேருந்து யோசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட காலங்கள்லேருந்து இன்னைய வரைக்கும் யோசிக்கிறேன். எனக்கு கண்ணீரை தவிர வேறு எதுவும் வரக்கூடாது, வராது. இதெல்லாம் என்னத்தினால உண்டானது? எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியமா? நான் செஞ்ச புண்ணியமா? யார் செஞ்ச புண்ணியத்தினால? இதெல்லாம் சில புண்ணியவான்கள் இங்கே உட்காந்துருக்கோம், அவர்கள் செஞ்ச புண்ணியம்தான். நான் நினச்சா நல்லாகிடலாம், நான் நினச்சா கெட்டு போகலாம். அப்படி தான் நினச்சிட்டு, நினச்சா கெட்டு போகலாம், நினச்சா நல்லா முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சிலர் என்ன யோசிக்கிறோன்னா, நான் நினச்சேன்னு வச்சுங்க எந்த கற்பனையும் நான் கை கொள்ளுவோம். இதை போல் அகம்பாவம் வேற என்ன இருக்க முடியும்? சுண்டு வரலால் கூட அசைக்க முடியாது. அவர் கிருபை வைக்கலாம், ஒரு வசனத்தை நம்ம விசுவாசிக்க முடியாது, ஒரு வசனத்துக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியாது. எப்படி நாம் தேவனை அறிந்திருக்கிறோம்? உடைந்து நொறுங்கி அப்படிப்பட்ட மனத்தாழ்மையை வந்திருக்கிறோமா? ஆண்டவரே என்னால் ஒன்றும் ஆகாது, என் நீதியெல்லாம் அழுக்கான கந்த, இன்னைக்கு நாளும் சரி சாகிற வரைக்கும் அழுக்கது, ஒன்று சுத்தம் இல்லை ஆண்டவரே. நீரே என் நீதி, நீரே என் பரிசுத்தம், நீரே என் ஞானம். அதுக்கு தானே இறங்கி வந்தீங்க. நான் என்ன நீதி? இங்கே நீதி சுயநீதிக்காரர்கள் தேவனிடத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை எதிர்பார்க்கவும் வேண்டாம், அதை தரவும் மாட்டார். அவர்கள் தேவனுக்கு என்னைக்கும் எதிரி. பாவிகளாக இருந்துட்டு போகலாம், அதுக்கு பாவம் செய்கிறவளாக இருந்துட்டு போகலாம், அதுக்கு கிருபையாவது கிடைச்சிரும். ஏன்னா அவங்க பாவத்தை உணர்வாங்க. சுயநீதிக்காரர்களால் ஒரு நாளும் ஒரு பாவத்தை உணரவே முடியாது. பரிசேயர்கள் உணர்ந்தாங்க, சாட்டை தான் எடுத்தாங்க. ஆண்டவர் ஐயோன்னு தான் பேசுனாங்க, ஐயோன்னு தான் பேசுனாங்க. ஆனால் பாவிகள், வந்த பாவிகள்லாம் எப்படி வந்தாங்க? அணைச்சிக்கிட்டாங்க.
அவரை பற்றி எழுதியிருக்கு, உங்கள் போதகர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர். ஐயா, என்னால் அந்த பாவத்தை விட முடியல ஐயா, என்னால் இப்படி வாழ முடியல ஐயா, என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க வேற யாரும் இல்லையா, எல்லாம் செலவு பண்ணி தோத்து வீடாகி வந்திருக்கிற ஐயா, 12 வருஷமாய் பெரும்பாடாய் வந்திருக்க ஐயா, என்ன சுகமாக்கும்னு வந்த மக்களை சேர்த்துக்கிட்டார். நான் அந்த ஆண்டவர் தான் விசுவாசிக்கிறேன், தைரியமாய் சொல்றேன். இப்பவும் என்ன மகத்துவமான மகிமையின் ஆண்டவர் என் இயேசு, என் இரட்சகர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. எவ்வளவு உயர்ந்தவர், உன்னதமானவர் அவர். அவர் எவ்வளவா என்னை நேசித்து மீட்டிருக்கிறார். அவருக்கே சகல கனமும் துதியும் வல்லமையும் ஆளுகையும் அதிகாரமும் என் சாவு நாள் வரைக்கும் இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்றேன். என் நீதியெல்லாம் மங்கி மறைஞ்சு போகும், அவரே உயர்ந்திருப்பார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஆண்டவரே. ஏன்னா என் நீதி ஒரு நாள் பட்ட பகலை போல அங்கே வரும், இங்கேயும் பட்ட பகலை போல காட்டுவாங்க, நிச்சயம் காட்டுவோம். நம்மளாம் நீதி செய்யாத மக்களா? ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறோம்னா எப்படி தான் போய் சொல்கிறது? சுவிசேஷம் சொல்லணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல. சுவிசேஷம் முதல்ல சொல்கிறதா நம்ம வாழ்க்கையை அவங்க பார்க்கணுமா? நம்ம வாழ்க்கையை முதல்ல அவங்க பார்க்கணும்ல. ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கு, எப்படி மாற்றிருக்கிறாருன்னு. அதுக்கு பிறகு தான் நான் வாயை திறக்கலாம். முதல்ல வாயை திறக்கிறதா? இது என்னது? அப்போ இந்த இயேசு தான் உங்கள் இயேசுவா? எனக்கு வேணாம். நம்ம வாழ்க்கை தான் முதல்ல. வாழ்க்கையை மாற்றுறாங்க தேவன். என் வாழ்க்கையை இயேசு எப்படி மாற்றினாங்கங்கிறத ஜனங்கள் பார்க்குறாங்க. மாமியாரை மருமகள் பார்க்குறாங்க, மருமகளை மாமியார் பார்க்குறாங்க, புருஷனை மனைவி பார்க்குறாங்க, மனைவியை புருஷனை பார்க்குறாங்க, பிள்ளைகளை பெற்றோர் பார்க்குது, பெற்றோர் பிள்ளைகளை பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு ஒன்று சொன்னால் பிள்ளைகளிடத்தில் என்னவா இருக்கு? ஈடுபடும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறாங்க. இதுக்காக தான் கிறிஸ்து வந்தாங்க. வாழ்வழிக்கும் அப்பம் நானே. அல்லேலூயா. நாம் எழுந்திருக்கலாம்.